திவ்யஸ்ரீ சிதம்பரம் வேங்கான் தெருவில் அமைந்துள்ள ஆத்மநாதர் கோயில், குரு நமச்சிவாயர் கோயில், திருப்பார்கடல் குளம் மற்றும் மடத்திற்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்புகளை அகற்றிய வரலாற்றில் இந்து ஆலய பாதுகாப்பு குழுவின் தலைவர் மு. செங்குட்டுவன் அவர்களின் தொடர் முயற்சிகளும் சட்ட போராட்டங்களும் மிக முக்கியமானவை. அவரது பங்களிப்புடன் இணைந்த இந்த முழுமையான வரலாற்று தொகுப்பு கீழே தரப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பின் பின்னணி: சிதம்பரம் வேங்கான் தெருவில் உள்ள ஆத்மநாதர் கோயில், குரு நமச்சிவாயர் மடம் மற்றும் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் திருப்பார்கடல் தீர்த்தக்குளம் ஆகியவற்றிற்கு சொந்தமான சுமார் 12 ஏக்கர் நிலம் நீண்ட காலமாக தனிநபர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களால் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. மு. செங்குட்டுவன் மற்றும் இந்து ஆலய பாதுகாப்பு குழுவின் தொடர் முயற்சிகள் கோயில் நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை மீட்பதில் ஐயா தலைமையிலான இந்து ஆலய பாதுகாப்பு குழுவினர் மிகப்பெரிய பங்காற்றினர். நீதிமன்ற படுகட்டுகளில் உயர்நீதிமன்றத்தில் 2008 ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக இந்து ஆலய பாதுகாப்பு குழு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதிகாரிகளிடம் தொடர் முறையீடு, திருப்பார்கடலத்தை ஆக்கிரமித்து தனியார் பள்ளி ஒன்று சுற்றுச்சுவர் மற்றும் கொட்டகை அமைத்ததை எதிர்த்து மு. செங்குட்டுவன் அவரது குழுவினர் தொடர்ந்து போராடினர். சிதம்பரம் உதவி ஆட்சியர், சப் கலெக்டர், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரின் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி நேரடியாக பல முறைகள் மனுக்கள் அளித்து வலியுறுத்தினார். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 133 கீழ் இவர்களது தொடர் புகார்களின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்ற உதவி ஆட்சியர் மூலம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 133 கீழ் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு 2013-14 காலகட்டத்தில் திருப்பார்கடல் குளத்தின் ஒரு பகுதி மீட்கப்பட்டு தூர்வாரப்பட்டது. ஐயாவுடன் இணைந்து ஏ. ராதாகிருஷ்ணன் அவர்களின் பொதுநல வழக்கும் இறுதி தீர்ப்பும். செங்குட்டுவன் அவர்களின் களப்போராட்டங்கள் மற்றும் ஆரம்பகட்ட சட்ட நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் மேலும் வலுப்பட்டது. 2021 ஆண்டு வழக்கு சேலத்தைச் சேர்ந்த ஏ. ராதாகிருஷ்ணன் என்பவர் ஆத்மநாதர் கோயில் மற்றும் மடத்தின் எஞ்சியுள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் நம்பர் 11977 ஆஃப் 2021 மீண்டும் ஒரு ரிட் மனுவை கொண்டு தாக்கல் செய்து இந்து சமய அறநிலைத்துறை பிரிவு 78 கீழ் அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வழங்கி ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றும் முன்னெடுப்பால் நடவடிக்கைகள் முடுக்கி வைக்கப்பட்டது. இறுதி வெற்றி மார்ச் 2026. பல ஆண்டுகளாக மு. செங்குட்டுவன் அவர்கள் போன்றவரின் தொடர் முன்னெடுப்பால் பாதுகாக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கை மார்ச் 2026 முழுமையான வெற்றியை அடைந்தது. நீதிமன்றத்தின் இறுதி விசாரணையில் வேங்கான் திரு ஆத்மநாதர் கோயில் சொத்துக்களில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் முழுமையாக அகற்றப்பட்டுவிட்டன என அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. சுருக்கம்: சிதம்பரம் ஆத்மநாதர் கோயில் நிலமீட்பு என்பது ஒரே நாளில் நிகழ்ந்தது அல்ல. இந்து ஆலய பாதுகாப்பு குழு, அதன் தலைவர் மு. செங்குட்டுவன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி வைத்த கள போராட்டங்கள், விழிப்புணர்வு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான சட்ட ரீதியான அழுத்தங்கள் ஆகியவை அடித்தளமாக அமைந்தன. அதைத் தொடர்ந்து தொடரப்பட்ட பொதுநல வழக்குகளும் நீதிமன்ற கண்காணிப்பும் இணைந்து இன்று பல்லாண்டுகால ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்பட்டு கோயில் சொத்துக்கள் மீண்டும் இறைவனுக்கே மீட்டு தரப்பட்டுள்ளன. இந்த கட்டுரை பத்திரிகை செய்திகள் மற்றும் நேரடி அனுபவத்தில் இப்படிக்கு ஆசிரியர் குரல் அருணாச்சலம், உரைப்பாளர் தில்லை திருப்பெருந்துறை மாணிக்கவாசர் பர்ணசாலை வேங்கான் தெருவு, கி. சுதர்சன் ஒருங்கிணைப்பாளர் ஆலயவள இயக்கம் தமிழ்நாடு, புவனை கிருஷ்ணன் அறக்கட்டளை புவனகிரி. நமது ஐயா அவர்களுக்கு நமது சிவகுமார் ஐயா இந்த மெமண்டோவை சான்றிதழ் வழங்குவார். எங்க இடம் இருக்குன்னு கேட்பாரு. நம்ம மாணிக்கவாசர் நம்ம குபேர பைரவர் கோயில்ல இல்ல இந்த இடத்துல கோயில் கட்டி இதெல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா வரலாற்று ரீதியான விஷயங்களை கண்டிப்பா பாதுகாக்கணும் என்று சொல்லி ஐயா அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதகடலே போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையாரே போற்றி போற்றி. அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையம்மனுக்கு அரோகர அரஹரோகர, வெற்றிவேல் முருகனுக்கு, சிங்கார
குமரனுக்கு, சிவசுப்பிரமணியனுக்கு, குண்டிலாடும் குமரனுக்கு, குந்தரிகளின் கணவனுக்கு, வள்ளிகாந்தனுக்கு, எட்டுக்குடி எந்தைக்கு, கண்டப்ப சுவாமிக்கு, திருச்செந்தூர் தேவனுக்கு அரோகரா அரோகரா. நன்றி. அடுத்தது நமது விழாநாயகன் நமது ஐயா அவர்கள். ஏன்னா எனக்கு அவரோட பழக்கம் மிக குறைவு. நமது முதலில் பசவராஜ் ஐயா அவர்களும், அடுத்தது செங்குட்டுவன் ஐயா அவர்களும், அடுத்தது இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட நமது நமது முத்தையன் அவர்களும், நமது அருள் பிரகாசம் ஐயா அவர்களும் சில நிமிடங்கள் உரையாற்றி பின்னர் ஐயாவிற்கு அந்த மெமெண்டோ, அந்த மெடல் அனைத்தையும் தர உள்ளோம். நமது பசவராஜ் ஐயா அவர்கள். எல்லாமல்ல யோகா சமேத ஆத்மநாத சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் குரு நமச்சிவாயமூர்த்தி சுவாமிகளும் குருவருளாரும் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு மிகவும் அருளாசி வழங்கியுள்ள எம்பெருமான் சிவனைய செல்வர்கள் அத்தனை பேரும் ஒருங்கே இணைந்து இந்த விழாவினை ஏற்பாடு செய்வதற்கு திருவாசகத்தன்றல் திருவாசகம் எழுதப்பட வேண்டும் என்று இந்த இடத்தை தேர்வு செய்து பழைய நிலைமையில் எப்படி எழுதப்பட்டதோ அதை போல் மீண்டும் இந்த இடத்தை கைலாயமாக மாற்றி இந்த கைலாயத்தில் அத்தனை அடியார்களையும் கைலை நாதனாக ஆக்கிய மிகப்பெரிய ஒரு பெருமையை இந்த சிவகுமார் ஐயாவுக்கே சேரும். ஏனென்றால் எத்தனையோ பேர் வந்து இங்கே திருமுறைகளை பாராயணம் செய்திருக்கிறார்கள். திருவாசகம் முற்றுவதில் பல இது நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 2004 முதல் இந்த நாள் வரை திருவாசகம் முற்றுவதில் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் வந்து திருவாசகம் முற்றுவதில் செய்தார்கள். ஆனால் அந்த இறைவன் நடத்திய நிகழ்வை இந்த திருவாசகத்தன்று சிவகுமார் ஐயா அவர்கள் அந்த நிகழ்வை இங்கு கைலாயமாக மாற்றிய ஒரு பெருமைக்குரியவர் நமது அன்புக்குரிய எனது அன்புக்கு ரொம்ப மிக வேண்டியவர். ஏன்னா இவரு நாங்கள சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சில விஷயங்கள்லாம் அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்தது. இவர் என்னுடன் வந்த பிறகு பெருமானை நேரடியாக எங்கே எழுந்திருந்தாலும் அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா கேட்டாக்க இவ்வளவு பெரிய மணிவாசக பெருமான் திடீர் என்று எங்களை சந்தித்தவுடன் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று இறைவனை ஒரு நொடி பொழுதில், அதுதான் மிக மிக முக்கியம், ஒரு நொடி பொழுதில் ஒருங்கே இணைத்து நானும் உங்களுடன் வருகிறேன் என்று இருகரம் கூப்பியில் முக்கரம் கூப்பி நேரடியாக கீழ சன்னதியில் இருந்து எங்களுடன் வந்தார். அதை என்னோட வாழ்நாளில் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்வானது குரு நமச்சிவாயர் மகா குரு பூஜை அன்று நடந்தது. அதற்கு காரணம் குருவருள் இருந்ததால் இவ்வளவு பெரிய திருவருளை சுவாமி கூட்டி வைப்பதற்கு மிக பெரும் பாக்கியமாக இருந்தது. அதெல்லாம் எங்களது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு செயல்கள். இதை போல் இன்னும் பல நிகழ்வுகள் நடத்த ஐயா அவர்களும் மனமுந்து தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பணிகள் எல்லாம் காற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த திருப்பணி இனிதே தொடங்கி நடைபெற வேண்டும் என்று எல்லோருடைய கைங்கரியத்தோடு நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அதற்காக எல்லோரும் நீங்க கைங்கரியம் செய்கிறீரோ இல்லையோ உள்ள அன்போடு சுவாமியிடம் பிரார்த்தனை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. கைங்கரியத்தை விட உள்ள அன்போடு சுவாமியிடம் பிரார்த்தனை பண்ணா சுவாமி உடனே இறங்கி வந்து கேட்பார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உடனே உள்ளம் உருகக்கூடியவர். ஏன்னா கைங்கரியத்தை பார்த்து யாரும் செய்வதில்லை. அது இன்றைய காலகட்டத்தில் தான் கைங்கரியத்தை எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல, உள்ளத்தை மட்டுமே பார்ப்பார். அதனால் எல்லோரும் ஒருங்கே இணைந்து ஒரு மனதாக பிரார்த்தனை வைத்து முதல் சுழி ஆரம்பமாகியுள்ளது. அது மேலும் பல சுழியாக வளர வேண்டும் என்று நமது திருவாசகத்தன்று சிவகுமார் ஐயா அவர்கள் பின்தொடர்ந்து சொல்லுவார்கள் என்று முடித்து வருகிறேன். அடுத்து நமது இந்து ஆலய பாதுகாப்பு குழுவின் தலைவர் ஐயா செங்குட்டுவன் அவர்கள். சிவாய நம. திருவாசகத்தென்றால் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தையும், அதுபோல் நம் பகுதி மற்றும் புவனகிரி மற்றும் மற்ற இடங்களில் என்று வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற இடத்தை ஆக்கிரமிப்பை அகற்றுவோம் என்று முயற்சி செய்தோம். இறையருளால் அது சாத்தியமாயிற்று. ஆனால் விடாமுயற்சிக்கு இறைவன் என்றும் துணை நிற்பார், நல்ல காரியங்களுக்கு துணை நிற்பார்.
என்பதற்கு இதுவே நன்ற அடையாளம். இதுபோல் சிவகுமார் ஐயா போன்றவர்களுடைய இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இந்த இடம் இருக்கு. 1200 பேர் எழுதுனாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. இதுக்கு எல்லா வகையிலையும் என்னுடன் கூட இருந்து உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் விரைவில் திருப்பணி நடைபெற உள்ளது. திருப்பணி பெரிய அளவில் நடைபெற எல்லோரும் பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சி நடப்பதற்கு இந்த இடத்தை காலி செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தேன் என்று சொல்வதை விட இந்த நபரை காட்டி கொடுத்தவர் எம்பெருமான் நடராஜ பெருமான். நானும் எனது நண்பர் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்தணும். ஏன்னு கேட்டாக்க நானும் சந்திரசேகர், பாலகிருஷ்ணன் இவர்கள் 3 பேரும் தான் இங்க செய்யணும் என்று சொல்லி கொண்டிருப்போம். அதுல பாத்தீங்கன்னாக்கா பாலகிருஷ்ணன் இந்த கூட்டத்திலே இருக்கிறார், ஆனால் அவர் வெளியே வரமாட்டேங்கிறார். அவரையும் இந்த தருணத்தில் நான் ஞாபகப்படுத்தி அவரை முன்னிறுத்தணும். ஏன்னு கேட்டாக்க இந்த செங்குட்டுவனை எங்களுக்கு காட்டி கொடுத்தவர் எம்பெருமான் நடராஜ பெருமான். இவர் பாட்டு சிவனேன்னு பணி ஓய்வு பெற்று பாலை எடுத்துக்கொண்டு நடராஜருக்கு ஊற்றி கொண்டிருந்தார். அவரை எங்களிடம் காட்டி கொடுத்தவர் எம்பெருமான் நடராஜ பெருமான். அவருக்கு இடம் பேசுவதற்கு சுந்தரரை தூது அனுப்பியது போல எனது அருமை சந்திரசேகரும் பாலகிருஷ்ணனும் அனுப்பினார்கள். இவர்கள் இருவரும் தான் போய் செங்குட்டுவனை அழைத்துக் கொண்டாந்து என்னிடத்தில் விட்டு இவ்வளவு பெரிய பணியை தூக்கி அவர் தலையில் வைத்து மிகப்பெரிய சிம்மாசனத்திற்கு அறிவுரையாக்கிவிட்டார்கள். அப்பேற்பட்ட இந்த நல்ல நாளில் இன்னும் அவருக்கு இன்னும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருந்து இன்னும் பல பணிகள் செய்யணும். அது மட்டுமல்ல, இங்கு சிதம்பரத்தில் நீர்நிலைகள் அகற்றும் பணிகள் மிக சீரும் சிறப்பமாக செய்து இங்கு சிதம்பரத்தில் தச தீர்த்தமும் நடப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளார். ஏன்னா 40 ஆண்டுகள் இங்கு தீர்த்த வாரியம் நடைபெறாமல் இருந்தது. அந்த தீர்த்தவாரியின் விழாவே இங்கே என்ன என்று யாருக்கும் தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்தையும் நேற்று கொள்ளிடக்கரைக்கு சுவாமி எழுந்திருக்கிறார் இல்லையா, சிதம்பரம் நடராஜர், அவரும் 40 வருஷமாக கொள்ளிடத்துக்கு போய் படைக்கவே இல்லை. அவர் இப்பதான் அவருடைய வாழ்நாளை தொடங்கியுள்ளார். அந்த விஷயத்தையும் இன்று தாங்கள் சொல்ல வேண்டும் கடமைப்பட்டுள்ளோம். அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணிகளை எல்லாம் செய்ய வைத்தவர் இந்த செங்குட்டுவன். அவருக்கு மீண்டும் எல்லோரும் ஒரு கரகோஷம் அழைப்பு மீண்டும் பல பணிகளை செய்ய வேண்டும். இந்த திருப்பணியை அவர் வாழ்நாளில் எங்களுடன் இருந்து களப்பணி ஆற்ற வேண்டும் என்று சுவாமியிடம் விண்ணப்பம் வைத்து அவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தால் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தித்து அவருக்கு ஒரு கரகோஷம் அழைப்புமாறு அன்போடு கேட்டு வருகிறோம். அடுத்து நமது காட்டுமன்னார் கோயில் மூத்த தமிழ் புலவர் திரு முத்தையன் அவர்கள் கடந்த 25ஆம் தேதி நடந்த வேள்வியில் ஒரு 100 பேரோட வந்து இங்கு கலந்து கொண்டார். அவர்களை 5 நிமிடங்கள் சுருக்கமாக பேசுமாறும், அடுத்து நமது அருள் பிரகாசம் ஐயா, அரு ராமநாதன் ஐயா அவர்களை தயாராக இருக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம் 26 ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் 26/7 ஞாயிற்றுக்கிழமை என்று திருவண்ணாமலையிலே ஐயா அவர்கள் மிக அமைதியாக யாரும் செய்ய முடியாத வகையிலே ஒரு திருவாசக தெய்வீக மாநாட்டை புராண சிறப்போடு நடத்தி தந்தார்கள். முதல்ல மாணிக்கவாசகர் அங்கேயிருந்து வந்தார். மாணிக்கவாசகருக்கு 2 பதிகங்கள் திருவண்ணாமலையில் பாடப்பட்டது. அப்படிப்பட்ட அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையும் கார்த்திகை தீபத்திற்கு ஆடிக்கொண்டே வருவதைப் போல ஆடிக்கொண்டே வந்து மாணிக்கவாசகருக்கு காட்சி தந்த அந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதன் பிறகு தில்லை கூத்த பெருமான் ஆடிக்கொண்டே வந்த அந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதன் பிறகு பரிமேல் அழகனாக குதிரை வீரனாக இறைவன் அரசு அந்த சிவனடியார் இங்கே இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த சிவ தோற்றத்துடன் தனி குதிரையிலேயும் 4 சிப்பாய்களாக 4 வெள்ளை குதிரையில் அருமையான தோற்றம் அங்கே இருந்து இதுவரைக்கும் வந்து இங்கேருந்து திரும்பி அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை மிக மிக அமைதியாக பின் ஆஃப் சைலன்ஸ் சொல்லுவாங்க. அதே போல ஐயாவே முன்னாடி நின்று அந்த அங்கணத்திலேருந்து இந்த அங்கணம் வரைக்கும் போய் வந்து அரங்கத்தை அமைதிப்படுத்தி நடத்தினார்கள். அதன் பிறகு முத்தாய்ப்பாக வந்தி
பிட்டு விற்கக்கூடிய பிட்டு வாங்கலையோ பிட்டு என்று அவர்கள் கூறிக்கொண்டு வந்து வந்தை கிழவி வந்தது. வந்தை கிழவிக்கு மாணிக்க வாசகர் மற்றும் இறைவன் காட்சி தந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக அழகாக நம்மையெல்லாம் மாணிக்க வாசகர் காலத்துக்கே கொண்டு செல்ல வைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சிவகுமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த உளமார்ந்த நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வைப்பினை தந்த ஆலய வள இயக்க தம்பி அருணாச்சலம் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி. அடுத்து அருள்பிரகாசம் ஐயா அவர்கள் சிதம்பரத்தில் ஒரு மூத்த தமிழ் புலவர், நமது ஆலய வலயத்தின் தலைவர், நமது ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலர் நடராஜன் அவர்கள் வந்துள்ளார். அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம். நமது அருள்பிரகாசம் ஐயா அவர்கள் ஒரு 5 நிமிடம் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்பயும் சுருக்கமாக தெளிவாக சொல்லுவார். அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். இந்த நிகழ்ச்சியிலேயும் சில விஷயங்களை சொன்னார். இந்த குறைகள் கட்டாயம் விரைவில் சரி செய்யப்படும். ஐயா அவர்கள் தான். திருச்சிற்றம்பலம். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவற்றாமல் இனிப்பதுவே என்ற வள்ளல் பெருமானதாக இருக்கணுங்க. இந்த அற்புதமான திருவாசகம் இங்கே அருமையாக தென்றலாக தவிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமைப்பினுடைய கதாநாயகர் திருவாளர் தாமோதரன் ஐயா அவர்களை வணங்கி, அவர்கள் சிவகுமார் ஐயா அவர்களை வணங்கி மன்னிக்கவும். சரிங்க. அது இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம சொல்லி பதிவாயிடுச்சு. சிவகுமார் ஐயா உள்ளிட்ட அத்துணை பெருமக்களையும் தலைவர் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். இந்த பேசும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா நாய் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. வைரவர் போனது ஒண்ணுங்க, போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பேசுறவங்களும் நாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி. அப்புறம் அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, அது நன்றிகள் சொல்றதா இருக்கு, அதனால அதை உயர்வா வச்சு பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு வளர்த்த பேராசிரியர்கள் எனக்கு ஒரு விஷயம் அதில் சொல்லி கொடுத்தாங்க. நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்கிறந்த தயாவான தத்துவனே. இப்போ அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா நாய் நன்றி உள்ளது, அதை விட நான் ரொம்ப நன்றி உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போக முடியாது. அதை அப்பதான் அவர் சொன்னார், நாயிற்கடையாய் கிடந்த நாயினும் கடைப்பட்டவனாய் கிடைக்கின்றேன் நான் அப்படின்னு பணிவ சொல்றார். யாரு? மணிவாசக பெருமான். இத வான்கலந்த மாணிக்க வாசகன் சொல்லி வள்ளலார் அந்த திருவாசகத்துக்கு பெருமை சொன்னார் இல்லைங்க. வள்ளலாரும் சொல்றாரு, நாயினும் கடையேன் நவிழ்கின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வள்ளல் பெருமானும் சொல்லுகின்றார், நம்முடைய மணிவாசக பெருமானும் சொல்லுகின்றார். மணிவாசக பெருமான் சொல்லும் போது நாயிற்கடையாய் நாயினும் கீழ்ப்பட்டவன் அப்படின்னு சொல்லிக்கிறார். வள்ளல் பெருமான் சொல்லும் போது நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு இது இவரு நாயினும் கடையே நவிழ்கின்றேனே. அவர் ரெண்டும் ஒண்ணுதான், விஷயம் ஒண்ணுதான், ஒரே கருத்தை தான் ரெண்டு பேரும் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு சொல்லி தந்த ஒரு பொருள். இந்த உலகத்திலேயே நன்றி என்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நாய்க்கு ஈடானது கிடையாது. சரிதாங்களா? அது ஒரு பக்கம். ஆனா அவர்கள் சொன்னது அப்படியா இருந்தா நாயினும் மேற்பட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிருக்கணும். ஆனா நாயிற்கடையாய் நாயினும் கீழ்ப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லிக் கொள்கிறார். வள்ளல் பெருமானும் நாயினும் கடையனாய் நவிழ்கின்றேனே அப்படின்னு சொல்லி அவரும் அருட்பால வைக்கிறார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு சொல்லி தந்தது இந்த நாய் இருக்கு இல்லைங்க, நன்றிகள் எல்லாம் சிறந்த பிராணி தான், அதுக்கு ஈடானது வேற கிடையாது. ஆனால் அது எப்படி கடைப்பட்டது ஆகிறது சொன்னால், நாய்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. தான் உண்ட உணவை தானே என்ன செய்யுங்க, அது கட்டும். சரி போய் தொலையுது, சாப்பிட்டது ஒத்துக்கல, கக்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யும் தெரியுங்களா? தான் உண்ட உணவை தான் கக்கிய பிறகு தான் கக்கிய உணவையே தான் உண்ணும். அதனாலதான் நாயிற்கடையாய். புரியுதுங்களா?
அதனால தான் நாயர் கிடையாது. தான் உண்ட உணவு கக்குது, ரைட்டு போகுது, ஒத்துக்கல, கக்கிடுச்சு. ஆனால் என்ன செய்யறது, தான் கக்கிய உணவையே எடுத்து திரும்ப உண்ணுகிறது. வாந்தி எடுத்த உணவு சாப்பிடுவாங்களா யாராவது? அதனால தான் நாயர் கிடையாய். மணிவாசக பெருமான் சும்மா சொல்லல. அடுத்தது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது இல்லற வாழ்க்கையை பப்ளிக்கா வச்சுக்கும். அவ்வளவுதான் அது விஷயம். புரியுதுங்களா? அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி காரணங்களால தான் நாயர் கடந்தாய். அப்படிப்பட்ட நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அதன் மூலமா என்ன சொல்ல வருகிறார்கள் சொன்னால், ஒவ்வொருவருக்கும் பணிவு என்பது இருக்க வேண்டும். இதுல சொல்ற விஷயம், ஒவ்வொருவருக்கும் பணிவு என்பது இருக்க வேண்டும். அதனாலதான் வள்ளுவரே பணிவுடைமைன்னு ஒரு அதிகாரமே வச்சார். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்ற பிற, இதுதான்டா உனக்கு அணிகலன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். அப்போ இங்க என்ன இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா, இன்னைக்கு நாம ஒரு பெரிய வேள்வியாக இதை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இதுல பணிவு என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் கொள்ள வேண்டும். பணிவுல எத்தனை எழுத்து இருக்குங்க? 3 எழுத்து இருக்குது பாருங்க. ப ஆ வரும், அதுல நீ ஈ வரும், ஊ வரும், 3 உயிர் எழுத்து இருக்கும். அப்போ பணிவு என்பது உயிராக கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படிங்கிறதால்தான் 3 எழுத்துலயுமே உயிர் இருக்கு. இந்த கண் பணிவோடு இருந்தது சொன்னா நல்ல வகைகளை எல்லாம் பார்க்கும் 1. இந்த காது பணிவு என்பதை கடைபிடித்தது என்று சொன்னால் நல்லவைகள் எல்லாம் கேட்கும் 2. இந்த வாய் பணிவு என்பதை சிறப்பாக கடைபிடிக்கும் என்று சொன்னால் நல்லவற்றை மட்டும்தான் பேசும். எங்க நாயில சொல்லி கடைசியில அதுக்கு பணிவுக்குள்ள போயிட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய மணிவாசக பெருமாள் ஒரு சொல்ல போடுறாரு சொன்னா அதுக்குள்ள துருவி போய்கொண்டே இருந்தோம் சொன்னா இப்படி எல்லாம் அதுல நுட்பமான பொருள் வருகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ சரியான பார்வை, நல்லவைகளை கேட்பது, நல்லவைகளே பேசுவது, இந்த 3லும் சரியா இருந்தோம்னு சொன்னா அதுதான் சார் பணிவு. அந்த பணிவை தான் நாம் எல்லாம் இங்கே கொண்டிருப்பதாக. இப்ப வந்தோம், இந்த வேள்வியில கலந்துக்கிட்டோம், எழுதணும், சர்டிபிகேட் வாங்கணும், ஐயாவோட போட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு கொண்டுட்டு போகணும்ல வீட்டுக்கு. அது பணிவு என்கின்ற ஒன்றை கொண்டு செல்லுங்கள். உண்மையை சொல்லுங்க, பணிவு என்கிற விஷயத்துல எல்லாரும் உண்மையா இருக்கோமா? நான் 100க்கு 100 பணிவு தான், நான் 100க்கு 100 பணிவு தான் சொல்லுவான். ஆனா பணிவு என்கின்ற விஷயத்துல யாரும் உண்மையாக இல்லை. அப்போ நம்மகிட்டே அந்த பணிவு இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாரிசுகள் வருத, நம்முடைய பிள்ளைகள், அப்புறம் நம்முடைய பேரம் பேத்திகள், அப்புறம் அதுங்களுக்கெல்லாம் எப்படி பணிவு வரும்? அதனால ஏதாவது என்ன கொண்டு வந்தாய் அப்படின்னு சொல்லி சார் பால் சார் கூப்பிட்டாங்க, வரமாட்டேங்கிறாரு. என்ன சார் காரணம்? என்ன சார் காரணம்? என்ன சார் காரணம்? பணிவு காட்டிட்டாரு. அதனால என்ன இதுல போனீங்களே சும்மா சொல்ல, அவங்களுக்கு தான் வேலை இல்லை, உங்களுக்கும் வேலை இல்லை, என்ன சும்மா போறீங்க, அட்டை கொடுக்குறாங்கிறீங்க, எழுதுறங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டு விடுவாங்க. ஆனால் நாம் அதெல்லாம் என்ன செய்யறோம்? இன்றைய நாங்க போனோம், இந்த வேள்வியிலே கலந்து கொண்டோம், பணிவு என்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். அதை நாங்க என்ன செய்வோம்? எங்க குடும்பத்தினர்களுக்கு கொண்டு செலுத்துவோம், ஆசிரியராக இருக்கின்ற மாணவர்களை கொண்டு செலுத்துவோம். அப்படிங்கிற விஷயத்துல இதெல்லாம் கவனத்துல கொண்டு நீங்க பணிவை மட்டும் கொண்டு செலுத்தாமல், ஏன்னா நான் எடுக்கிற எல்லா செயல்களிலுமே மாணவர்களை கொண்டு போய் தான் முடிப்பேன், அது அருணா தெரியும். அதனால என்ன, பணிவு என்கின்ற விஷயத்தை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும், அப்ப பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு வேணும்ல, எல்லோருக்கும் இந்த பணிவு என்கின்ற விஷயத்தை கொண்டு செலுத்துங்கள் சொல்லி இந்த அற்புதமான நிகழ்வுடைய விளைவு பணிவு என்கின்ற ஒன்றை காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நமது மூத்த பேராசிரியர் அரு ராமநாதன் அவர்கள். செங்குட்டுவனை குறித்தும் நன்கு தெரிந்தவர். அவரது ஆட்சி அவர்கள் இந்த வேள்வியில் மிக மிக தீவிரமாக நின்று ஒரு 300 பேர் சேர்த்துட்டாங்க. அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஐயா திருச்சி செங்குட்டுவன் ஐயாவை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன், அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க.
ஒரு நிமிஷம். ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. அண்ணாதுரையா நிறைய சொல்லிட்டாரு அவங்கள பத்தி. இவங்க இந்து ஆலய வளம், அவங்க இந்து ஆலய பாதுகாப்பு அதெல்லாம் இல்லை, இந்து சமயத்தையே பாதுகாக்கிறோம். ஒரு ஆலயம்னா இந்த ஆலயமா அந்த ஆலயமா இல்லை, உலகம் முழுக்க நம்முடைய அடியார்கள் சிவனடியார்கள் இருக்காங்க, இந்து மதத்தை சேர்ந்த வைணவர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் தொண்டு செய்யக்கூடிய 2 நல்ல உலகம். உலகம் முழுக்க நல்லா இருக்கணும். செங்குட்டுவன் ஐயாவை அவருக்கு தெரியுமோ தெரியாதா, அவங்க அப்பாவை தெரியும் எனக்கு, அவங்க அண்ணன் எனக்கு பேராசிரியர், அவங்க தெரியும். அதனால நெருங்கி பழகியவர். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு வேகமா இவ்வளவு தீவிரமா ஈடுபடுவார் என்று நான் முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நினைக்கல. அவர் வங்கியில பணிபுரிஞ்சுட்டு இருக்காரு. சரி, அந்த வங்கி பணியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா இந்த கோயில் மட்டும் இல்லை, நீர்நிலை பாதுகாப்பு. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி முடிச்சுடுறாங்க, எவ்வளவு ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. மாணிக்க வாசகர் வந்து அமைச்சர் பதவி கிடைச்சது, முதலமைச்சர், சாதாரண அமைச்சர் இல்லை, முதலமைச்சர். ஆனா இவர் நோக்கம் பூரா சிவன் கிட்ட இருந்தது. அமைச்சராகவே இல்லாம ஒரு கோயிலை கட்டினார். எப்படி முடிஞ்சது சொன்னாங்கல்ல, இறை அருள். அந்த மாதிரி செங்குட்டுவன் வந்து அமைச்சர் இல்லை, அரசு அதிகாரி இல்லை, ஆனா அவரால் முடியுதுன்னு சொன்னா அவரே அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை இறை அருள். என்கிட்ட எப்ப சொன்னாலும் சொல்லுவாரு, நீங்க அதை பண்ணீங்க. நான் ஒண்ணுமே இல்லைங்க, இறை அருள். குபேரங்கோயிலா இறை அருள், எழுத்து வேள்வியா இறை அருள், நாளைக்கு இங்க பெரிய கட்டட மண்டபம் வரப்போகுதா இறை அருள். அப்ப இறைவன் தான் எல்லாம் செய்கிறான் என்பதை நம்புவதுதான் திருவாசகம், அதான் மணிவாசகம். அதை படிச்சாரா படிக்கலையா, பொருள் படிச்சாரா, நான் உரை வச்சிருக்கேன், உரை இல்லாம அதெல்லாம் தேவையில்லை. சிக்கனை பிடித்தேன், அந்த முக்கியமான விஷயத்த சிக்கனை பிடிச்சிட்டாரு. அதனால நம்ம எவ்வளவு நிறைவ படிக்கிறோம், எவ்வளவு பொருள் உணர்றோங்கிறது எல்லாத்தையும் விட மனசு அங்க ஈடுபடணும். நான் அன்னைக்கு கூட நினைச்சேன், இது எதுக்கு ஒரு 10 பாட்டு அவங்களே அச்சடிச்சு கொடுத்து அதை பார்த்து எழுதுறதுக்கு ஒரு இதுக்கு ஒரு சர்டிபிகேட்டு சான்றிதழ். ஏன்னா நான் பல்கலைக்கழகத்துல சாதாரணமா பட்டம் கொடுக்க மாட்டோம். அங்க பணிபுரிந்தவன் ஆளவையில ஆட்சிக்குழுவில எல்லாம் பார்த்துருக்கிறேன். என்னன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தோணுது, அதுலயும் வந்து என்னன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா திருவாசகத்தை படிக்க வேண்டும், எழுத வேண்டும் என்பது அல்ல, உங்களை எல்லாரையும் சிவமாக்க வேண்டும். அப்படின்னா மாணிக்கவாசகர் நிறைய பேருக்கு, நீங்க தமிழ்நாட்டில இருக்காங்க, சைவத்துல இருக்காங்க, ருத்ராட்சி அணிஞ்சிருக்காங்க, திருவாசகத்தை யார் எழுதுறாருன்னா சந்தேகம் வந்துடும். சிவபெருமான் எழுதுறான்னு சொல்றதா, மாணிக்கவாசகர் எழுதுறான்னு சொல்றதா? அந்த சந்தேகத்தை எல்லாம் போக்கி சிவபெருமான் தான் எழுதினாரு, இந்த இடத்துல தான் எழுதினாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க அன்னைக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் 3 ஆண்டுகள் திருவாசகத்துக்குள்ள மூழ்கி இருந்தேன். அந்த உரை எழுதுகிற பொழுது நான் வந்து பொறியாளர், எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துறை. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ஆழம் தெரிஞ்சது. ஆழம் அகலம் ரெண்டுமே உள்ளது ஒரு நூல். அப்போது 3 ஆண்டு முடிஞ்சு அந்த நூல் வெளியே சிவன்ராத்திரி அன்றைக்கு வெளியிடுகிற போது முருகையன் சொன்னாரு, ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அது போல ஒரு நூல். எத்தனையோ புத்தகம், ஒரு 1000கணக்கான புத்தகங்கள் எழுதுறாங்க, அதுல எல்லாம் மகிழ்ச்சி வராது. ஆன்மீக நூல்களுக்கு மகிழ்ச்சி வரும். அதுலயும் குறிப்பா திருவாசகத்தை படிச்சாலோ எழுதினாலோ உலகத்துல யாருக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி கிடைக்கும். அது என்னுடைய சொந்த அனுபவம். சரி, அவ்வளவு தூரம் மகிழ்ந்தா எல்லாம் போதுமே, எதுக்கு இந்த எழுதுறது சான்றிதழ்லாம் நினைச்சேன். அப்பதான் நினைச்சேன், சரி சிவகுமார் ஐயாவும் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் உனக்குள்ள சிவன் முழுமையா வரவில்லை என்று என்னை கொண்டாந்து உட்கார்ந்து வச்சுட்டாங்க. எந்த வயது 70 80 படிக்கலாம், எழுதலாம், பேசலாம் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் சொன்ன மாதிரி நம்ம சோதிச்சு பார்க்கணும், நமக்குள்ள சிவன் எவ்வளவு தூரம் வந்திருக்காரு, முழுசா வந்துட்டாரா, கொஞ்சம் தான் வந்திருக்காரா. அதாவது சிவனோடு ஒன்றி இருக்கணும். இப்ப கந்தர் அனுபூதிக்கு ஒரு எழுதியிருக்கிறேன். அதுல கந்தர் அனுபூதி இதுதான் எல்லாமே. அது அம்மா முருகன் பாட்டு பாடினாங்க, எல்லாமே சிவகுமார். எல்லாமே வந்து சொல்றது என்ன, இறைவனோடு ஒன்றி இருங்கள். எப்போ? மரணத்துக்கு அப்புறமா இல்ல, இருக்கிற பொழுதே ஒன்றி இருங்கள். அந்த ஒன்றி இருக்கிறது நிலையா இருங்க. நடுவில் அங்க என்னாச்சோ இங்க என்னாச்சோ. ஐயா பணி ஒன்று செய்யறா இறைவன் சார்ந்த பணி. அப்ப இறைவன் நினைப்பு அவர் இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதனால இறைவனோடு ஒன்று இருந்தால் நம்முடைய மனசு ஒன்று இருக்க வேண்டும், இறைப்பணியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வர வேணும். அதெல்லாம் இவங்களுக்கு வந்திருக்காங்க.
திருவண்ணாமலைக்கு எனக்கு ஒரே ஒரு தொடர்பு, ரொம்ப அடிக்கடி கார்த்திகெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க கூட போறது இல்லை. என்னுடைய மாணவர் அங்க திருவண்ணாமலையில ஆகாஷ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிதம்பரம் ஆகாஷ் ஸ்தலம், திருவண்ணாமலையில ஆகாஷ் ஹோட்டல், பெரிய ஹோட்டல், அதனுடைய நிறுவனர் குடும்பத்தை சேர்ந்த பையன் என்னுடைய மாணவர். இருந்தாலும் கூட நான் அவர்கிட்ட போய் இது வரைக்கும் எதுவும் கேட்கல. கடவுள் என்ன அந்த மாதிரி வைக்க. ஆனா அவர் எனக்கு பிடிச்சது என்னன்னா, மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துறவரு, ரொம்ப அடக்கம். பழைய மாணவர்கள்லாம் இங்கே கூடுனாங்க. முன் வரிசையில் கீழே வந்து எல்லாரும் மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தப்போ நாமெல்லாம் உட்காந்துருக்க மாதிரி எத்தனையோ மாணவர்கள் இருந்தாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய போஸ்டில் இருக்கவங்க எல்லாம். அவர் ஒருத்தர் மட்டும் எல்லா ஆசிரியர்களுடைய பாதங்களையும் தொட்டு வழங்கினார். அதுதான் அடக்கம். தான் முதலாளியின். ஆனால் இப்போ வந்து அவர் சிறந்த ஆன்மீகவாதி. அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய பொறியியல் படித்த மாணவர், ஒரு தொழிலதிபர், அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது. அவர் இன்று சிறந்த அவரே புத்தகம் எல்லாம் எழுதுறாரு. அதனால எல்லோரும் சிவனாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த திருப்பணி அவர்கள் தூங்கி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மேலும் மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும். இந்த இடத்துல நான் வர்றபோது, இந்த காசி வாரணாசியில விஸ்வநாதர் கோயிலுக்கு போற பொழுது எங்க பார்த்தாலும் கடை தான் இருக்கும். 2 பேருக்கு மேல போக முடியாது, இடிச்சுக்கிட்டு தான் போகணும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஓரளவு விசாலம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்படுறேன். அதுக்கப்புறம் நான் போகலை. விஸ்வநாதர் ஒரு நட 2 நட பார்த்தா போதும். அந்த மாதிரி இந்த இடம் அப்படி இருந்தது. வாரணாசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற பாதை மாதிரி இருந்தது. இப்போ விசாலம். இந்த விசாலமான இடம் கிடைச்சதுக்கு பிள்ளையார் சொல்லி செங்குட்டுவார் அவர்கள் நிறைய சமூக சேவை செய்கிறாங்க, ஆன்மீக சேவை செய்கிறாங்க. அதனால அவங்க வந்து இந்து சமய பாதுகாப்பு 2 பேருமே அந்த மாதிரி பட்டம் கொடுக்க வேண்டும், கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். அவர்கள் இருவரும் இன்னும் அவருடைய தொண்டு சிறக்க வேண்டும். அவங்களும் சைலண்டா இருக்கார்ல, அவரு அடிக்கடி பாப்பா அப்பப்போ வருவாரு, டிராக்டர் வருவாரு, 2 வீலர்ல வருவாரு, போவாரு. அதாவது சிவனிடத்துல ஈடுபட்டுட்டா நம்மளால சும்மா இருக்க முடியாது. நமக்கு பிடிக்கலன்னா கூட நான் என்ன செய்யட்டும் நம்ம அறியாம வந்து கேட்போம். எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன் அவரை. ஒரு தீவிரமானவர்கள் எல்லாரும், சட்டம் அதிகாரிகள்லாம் உதவி இருந்தாலும் கூட களத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றது, ரொம்ப தைரியமா இருக்கணும். நான்லாம் பயந்துருவேன். அவங்க செங்குட்டு வந்து துணிவே துணை, அதான் அவருடைய ஒரே விஷயம். 2 ஒண்ணு இறையருள், இன்னொன்னு துணிவே துணை. வேற யார்ட்டையும் போய் எதிர்பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் வாட்மேக்கம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. எது வந்தாலும் பாத்துக்குவோம். என்ன சார் எப்படி பாப்பீங்க? இறையருள் 2 தாங்க விஷயமே. இல்லை, அவர்கள் இந்த பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அருணாசலம் அவர்களுக்கும், சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், மற்ற எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்தல். நமது ஆலய வலய இயக்கத்தின் தலைவர், ஓய்வு பெற்ற வட்டார கல்வியாளர் நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது செங்குட்டுவன் ஐயா, பசவராஜ் ஐயா, நமது பாலசுப்ரமணிய ஐயா எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் வந்து ஐயாவை கொடுத்து ஓம் நம சிவாய சிவாய நமவோ. 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 ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 சிவ சிவ என்போம், சிவ. தில்லை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு, ஆலய வலய இயக்கம் தமிழ்நாடு,
இந்து ஆலய பாதுகாப்பு குழு ஆகாசா அவார்ட் சிதம்பரம், சிவசக்தி ஃபவுண்டேஷன் பெங்களூரு சிதம்பரம், புவனகிருஷ்ணன் அறக்கட்டளை திருவாசகத்தன்றல் உயர் திரு மா சிவகுமார் அவர்கள் நிறுவனத் தலைவர், திருப்பெருந்துறை அடியார்கள் அறக்கட்டளை திருவண்ணாமலை திருவாசக உலக சாதனை நிகழ்வையும் திருவாசக மாநாட்டை நிகழ்த்தி உலகெங்கும் திருவாசகத்தின் புகழையும் மாணிக்கவாசகரின் புகழையும் பரப்புதலை பாராட்டி திருவாசக சிகரம் என்ற பட்டம் மற்றும் விருதை 4/8/2006 வேங்கான் திரு மாணிக்கவாசகர் பர்ணசாலையில் நடைபெற்ற உலக சாதனை எழுத்து வேள்வி பாராட்டு சான்றிதழ் அளிக்கும் விழாவில் வழங்கி வாழ்த்தி பாராட்டுகிறோம். தில்லை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு, ஆலயவள இயக்கம், இந்து ஆலய பாதுகாப்பு குழு, சிவசக்தி ஃபவுண்டேஷன், ஆகாசா அவார்ட்ஸ், புவனகிருஷ்ணன் அறக்கட்டளை. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தி. இந்த திருவாசகம் எழுதும்போது அந்த எழுத்து வேள்வி அப்போ ஐயா வந்திருந்தார். அப்போ நம்ம சொன்னோம், இந்த பேப்பர் கொடுக்கறத திரும்ப நம்ம வாங்கி 1,08,00,000 வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு ஒரு சொற்கோவில் கட்டணும்னு ஐயா அவர்களை அறிவிப்பதாக சொல்லியிருந்தார். ஐயா அவர்கள் விரைவில் அறிவித்து அந்த படியை முன்னின்று அவர் நடத்த இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துவார். அடுத்தது அவரது குழுவினருக்கான விருது வழங்கும் விழா தொடர்ந்து நடைபெறும். ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா. ஐயா நன்றி. தற்போது நடராஜன் ஐயா அவர்கள் 1 நிமிடம் பேசுவார். அடுத்தது நமது ஏற்புரை ஐயா சிவகுமார் ஐயா வருவார். வட்டார கல்வி அலுவலர் ஓய்வு நமது நடராஜன் அவர்கள். பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஐயா சிவகுமார் அவர்களே, இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அருணாசலம் அவர்களே, குழுவினர், அவரை சார்ந்த அத்தனை பெரியோர்களே, சான்றோர்களே, விழாவில் பெருந்திரளாக கலந்து கொண்ட சிவனடியார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலய வள இயக்கத்தின் சார்பில் இதை நடத்தி பண்ணிட்டு இருக்காங்க. மிக சிறப்பு. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த நான்மனை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை வரச் செய்த நால்வர் பொற்றால் என் உயிர் துணையே தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவா கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பூழியர்வோன் வெப்பொழித்த புகழோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூர திருத்தாள் போற்றி போற்றி. மிக சிறப்பு. இங்கு எல்லாமல்ல நம்முடைய ராஜபெருமானவர்கள் இங்கே நடத்தக்கூடிய அத்தனை இதிலையும் காரியப்பட்டு மிக விரைவாக இந்த இடத்திலே அவர்கள் எல்லாம் சொன்னது போல ஒரு இடத்தினை நிறுவுவதற்கு ஐயா அவர்கள் தலைமையேற்று அதை திறம்பட நடத்தி வைக்க அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை ஐயா அவர்கள் சிவகுமார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு மாணிக்க வாசக தாய் மலரடிகள் திருவடிகள், ஆத்மநாதன் திருவடிகள், யோகாம்பாள் தாயின் திருவடிகள் போற்றி போற்றி. தந்தை தாயும் நீ, எங்கள் துணையும் நீ, சங்கமலது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ. உன்னை எல்லால் மற்றொரு துணை காணேன். அந்தமும் ஆதியும் இல்லா அருப்பெரும் சோதியே, ஆதியே, அடியாத்தான் சிந்தை மேவிய தாயும் ஆனவனும் கிங்கலப் பெருமானே, உன்னை போற்றி போடுகிறேன். உன் பாதம் சரணம் அடைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொத்தல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அடியின் மானசீகமாக விடுபடும் மாணிக்க வாசக தாயின் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, அந்தமில் சிவனை காட்டி அழும் இறை சரணம் போற்றி, வென்ற நீரையோ வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி, எந்தையோ இருக்கால் போற்றினின் இருத்தால் போற்றி, விண்டிடும் விழிநீர் பாதவிரம் அப்பாதங்கள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று 3ஆம் நூற்றாண்டிலே இந்த தில்லையிலே மணிவாசக பெருமானால் சொல்லப்பட்டு, சிவபெருமானால் எழுதப்பட்டு, முத்திக்கு பொக்கிஷமாக அளிக்கப்பட்ட 8ஆம் திருமுறை திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையவனுடைய கருணையோடு மாணிக்க வாசக தாயினுடைய தனிப்பெரும் கருணையினாலே தில்லையிலே இந்த மாலை வேளையிலே திருவாசக 10 எழுதியவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் அளிக்கும் இந்த விழாவினை ஆத்மநாதனுடைய அருளோடு, யோகாம்பாள் தாயினுடைய கருணையோடு, மணிவாசக தாயினுடைய தனிப்பெரும் கருணையினாலே மிக அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆலயத்தினுடைய வளாகத்திலே இங்கே மேடையில பேசிய அத்தனை பெரியோர்களுக்கும், இந்த விழாவினை ஏற்பாடு செய்த நம்மளுடைய செங்குட்டன் ஐயா மற்றும் மாணிக்க வாசகன் ஐயா, பஸ்வராஜ் ஐயா மற்றும் ஒருவருத்தரும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வணங்கி, இங்கே மேலேயே வரமாட்டேன், நான் கீழே உட்கார்ந்தாலும் என் பேர் மட்டும் எல்லாரும் சொல்லட்டும்னு சொன்ன அந்த பாலகிருஷ்ணன் ஐயா மற்றும் இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து, ஓதுவா மூர்த்திகள் அத்தனை பேரையும் உங்களை எல்லாம் வணங்கி போற்றி மகிழ்ந்து, இறைவனுடைய பெரும் கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் இந்த திருவாசகம் எழுத வேண்டும் என்ற ஒரு உணர்வு கிடைக்க பெற்று, அது உலகம் முழுக்கும் விதைக்க பெற்று, நீங்கள் எல்லாம் எழுதிய அந்த தினத்தில் கிட்டத்தட்ட 1,80,000 பேர் ஒரே நேரத்திலே எழுதி கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கு அமைதியை நாட்டுவதற்காக எழுதிய அற்புத தினம். எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ கல்லூரிகள், எத்தனை நாடுகள், ரிஷிகேஷிலிருந்து கன்னியாகுமரி வரை இதை எழுதினார்கள். ரிஷிகேஷில் எழுதினாங்க இந்த திருவாசக 10. ரிஷிகேஷிலிருந்து கன்னியாகுமரி வரை எழுதியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இதற்கு விதையாக எந்த திருத்தலம் இருந்ததோ, எங்கே மணிவாசகரார் 3ஆம் நூற்றாண்டு தில்லையிலே 1000 நட்சத்திரம் இரவு அந்த அதிசயம் அற்புதம் இந்த மண்ணில் நடந்ததோ, அந்த மண்ணில் 3ஆம் நூற்றாண்டு பிறகு இந்த நூற்றாண்டில் எழுதிய அத்தனையும் சிவமே 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 சிவமே. 3ஆம் நூற்றாண்டு செஞ்சார் மணிவாசகருக்காக சிவபெருமான் செஞ்ச வேலை. 3ஆம் நூற்றாண்டு 1000 நட்சத்திரம் இரவு இங்கே நடந்த வேலை. ஒரு இரவிலே நடந்தது. இன்னைக்கு எத்தனை ஆத்மாக்களின் விடுதலையாக அது நமக்கு திகழ்கிறது. அந்த 3ஆம் நூற்றாண்டிலே இங்க வந்து அமர்ந்து மணிவாசகர் தவநிலையிலே அமர்ந்திருக்க இந்த இடத்துலதான் அமர்ந்திருக்கின்ற பொழுது சிவாய நம 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 நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் என்று 3ஆம் நூற்றாண்டிலே மணிவாசகர் தவநிலையில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்க, மலர்ஜோலையாக அமர்ந்த இந்த இடத்தில் பரணசாலை அமைத்து இறைவனை வழிபட்டு தவநிலையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்தனர் உருவிலே அங்கிருந்து வந்து, எங்கிருந்து? நடராஜ பெருமானாக அந்த ஆலயத்தில் இருந்து அந்தனர் உருவிலே ஒருவன் வந்தான், அமர்ந்தான். நீ அங்கங்கே சொன்னாயே, அதையெல்லாம் மொத்தமாக சொல், நான் எழுதுகிறேன் என்று ஓலச்சுவடியோடு வந்தவன்.
மணிவாசகர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். மணிவாசகர் சொல்லுகின்ற பொழுது இந்த திருவாசகம் 658 பாடல்களையும் 5842 வரிகளையும் 18864 வார்த்தைகளையும் கொண்ட இந்த திருவாசகம் 57 பதிகங்களாக பாடாமல் நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பித்து செம்மை நலம் அறியாத சிதடூர் பிரிவேனே என்று சொல்லி அந்த பாடல் நிறைவு அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று நிறைவு செய்தார் மணிவாசக பெருந்தகையும் சிவபெருமானும். முதல் முற்றோடலும் நடந்தது, முதல் எழுதுதலும் நடந்தது. ஒரே நேரத்தில் 2 நிகழ்வும் இந்த இடத்தில், இந்த மண்ணில், இந்த திருப்பிள்ளையில் நடந்தது. இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகு 51 பதிகங்கள் திருவாசகத்தை அச்சப்பத்து, அச்சப்பதிகம், அந்த பகுதி, அடைக்கல் பத்து, அதிசய பத்து, அற்புத பத்து, அன்னை பத்து, அருள் பத்து, ஆசை பத்து, ஆனந்தமாலை, உந்தியார், உயிரின பத்து, எண்ண பதிகம், எம்பாவா, ஏசரவு, கண்ட பத்து, கழுகுன்ற பதிகம், கீர்த்தி திரவு, குயிர் பத்து, குலா பத்து, குழைத்த பத்து, கோத்தம்பி, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், சதகம், சாடல், சிவபுராணம், சத்திலா பத்து, சென்னி பத்து, தசாங்கம், தெல்லோனம், தோடப்பம், நீட்டில் விண்ணப்பம், படையாட்சி, படையெழுச்சி, பண்டாயநாத முறை, பள்ளி எழுச்சி, பாண்டி பதிகம், பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, புனிச்சு பத்து, புலம்பல், பூங்கொழி, பொசுங்க, பொருளுங்க, போட்டி திரவு, யாத்திரை பத்து, வார்த்தை, தாழாப்பத்து, திருவம்பா என்று சொல்லக்கூடியது 51 பதிகங்கள். அந்த 51 பதிகங்கள் இங்கே உரைக்கப்பட்டன. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அடியார் பெருமக்களே. மணிவாசகர் சொல்லுகின்ற பொழுது மணிவாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று கையொப்பமிட்டானே தவிர மணிவாசகர் பாட திருவாசகம் ஏற்றப்பட்டது என்று கையொப்பம் இடவில்லை சிவபெருமான். மணிவாசகர் சொல்ல எழுதியது, சொல்லப்பட்டது திருவாசகம். ஓதப்பட்டதோ பாடப்பட்டதோ அல்ல. அந்த சொல்லப்பட்டதும் எழுதப்பட்டதும் நீங்கள் எழுதுகின்ற பொழுது இருவரும் சேர்ந்த செயல். மணிவாசகர் சொல்கிறார், சிவபெருமான் எழுதுகிறார். சொல்ல சொல்ல எழுதியது 8ஆம் திருமுறை. நீங்கள் எழுதுகின்ற பொழுது சிவபெருமானும் மணிவாசகரும் இருவரும் சேர்ந்து செய்த ஒரு செயலை நீங்கள் ஒருவராக இருந்து செய்யக்கூடிய நிலையிலே அது உயர்ந்து பெற்றவர்கள். அந்த திருவாசகத்தை சொல்லுகிட்டே எழுதுகிறோம். சொல்லுகின்ற பொழுது மணிவாசகன், எழுதுகின்ற பொழுது சிவபெருமான். இரண்டும் கலந்த உருவமாக நீங்கள் எல்லாம் இந்த திருத்திலையிலே திகழ்ந்தீர்களே. நாங்கள் எல்லாம் அந்த மாநாட்டிலே இருந்தபடி உங்களை எல்லாம் கண்டு எத்தனை சிவம் இங்கே எழுதியது என்று மேடையிலே இருந்த அத்தனை சான்றோர்கள், அத்தனை சுவாமிகள், நம்மளுடைய திருக்கழுக்கின்ற ஐயா மேடையில் இருந்து உங்களை எல்லாம் பார்த்து அவரும் திருவாசக பத்தை தன் கரங்களால் மேடையிலே எழுதினார் உங்களை பார்த்து என்று சொன்னால் மணிவாசகர் எழுந்து அருளக்கூடிய காலம் புலர்ந்து விட்டது. சிவபெருமான் எழுந்து அருளக்கூடிய காலம் இங்கே வழிபட்டது. எல்லோரும் இங்கே சொன்னார்கள். குறிப்பாக ஒரு நாய் என்ற ஒரு வார்த்தையை எடுத்து பல முறை பல பேர் இதை பற்றி இங்கே விவாதித்தார்கள். ஏன் இந்த சிந்தனை இங்கே வந்தது? நாய் திருவாசகத்தில் 68 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நாய். ஆனால் 68 இடங்களில் சொல்லப்பட்ட இந்த நாய் என்ற ஒரு விலங்கு இனத்தினுடைய திருப்பெயர் அங்கங்கே சொல்லப்பட்டது. எங்கெங்கே அழகாக சொன்னாரு. 7 திருத்தலங்களில் திருவாசகம் ஏற்றப்பட்டதாக சொன்னார். திருத்தில்லையிலே 25 பதிகம், திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே 20 பதிகம், உத்தர கோசமங்கலே ஒரு பதிகம், சீர்காழியிலே ஒரு பதிகம், திருவாரூரில் ஒரு பதிகம், திருக்கழுக்குன்றத்தில் ஒரு பதிகம், திருவண்ணாமலையில் 2 பதிகம். இந்த 7 திருத்தலங்களில் 51 பதிகங்களை இப்படித்தான் மணிவாசகர் சென்று ஓதினார். அந்த 51 பதிகத்தை அங்கங்கே ஓடும்போது இந்த நாய் என்ற ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. ஆனால் 68 முறை ஒரு இடத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது இந்த திருப்பிள்ளையிலே மீண்டும் சிவபெருமான் வந்து நீ சொன்ன எழுதுகிறேன் என்று சொன்னானே. 68 முறையும் நாய் என்று குறிப்பிட்ட பொழுது சிவபெருமானும் அதை நாய் என்று 68 முறை தன் கரங்களால் எழுதினானே. அப்ப நாய் என்று எழுதினால் அந்த நாய்க்கான சிறப்பு என்ன, சூட்சமம் என்ன? எதற்காக மணிவாசகர் தன்னை நாயோடு ஒப்பிட்டும் தன் நாயோட கீழிலே இருப்பதையும் வெளிப்படுத்தினார்? நாய்க்கு ஒரு அற்புதமான குணம் உண்டாம். வாரியார் சுவாமிகள் சொல்றார் ஒரு காரணம். நாய்க்கு ஒரு அற்புதமான குணம் உண்டு. தன் தலைவன் நாயை வளர்த்து விட்டு பல ஆண்டு காலம் வெளிநாடுக்கோ வேறு ஊருக்கோ சென்று விட்டாலும் அல்லது பல மாறு வேடங்களில் தன் வீட்டுக்கு வந்தாலும் தன் தலைவன்தான் என்று நாய் அடையாளம் கண்டு கொண்டு பக்கத்தில் வந்து வாலாட்டுமா நாய்.
ஒரு நாயை நம்ம வீட்டுல வளர்க்குறோம்னா அது கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம கழிச்சு அது எங்கேயாவது நம்ம அனுப்பிச்சிட்டோ இல்லை நம்ம ஊருக்கு போயிட்டோ நம்ம பல மாதங்கள் பல ஆண்டுகள் கழித்து நீ உருவம் மாறி நீ வந்தாலும் சரி, எத்தனை உருவத்தில் மாறுவேடத்தில் வந்தாலும் சரி, உன்னை அடையாளம் கண்டு கொண்டு ஓடி வந்து பக்கத்தில் நிற்கக்கூடிய வாலாட்டுமா நாய். ஆனால் நாம் எல்லாம் மணிவாசகர் சொல்றார், அவர் சொல்றாருன்னா அப்ப நாமெல்லாம் நம்ம என்ன சொல்றது? நீங்க எல்லாம் திருவாசக பத்தை இங்க எழுதுனீங்க, நீங்க எல்லாம் இங்க திருவாசக பத்தை எழுதுகின்ற பொழுது எந்த மாறுவேடத்தில் இந்த சிவபெருமான் இந்த கூத்தபெருமான் இங்கே வந்து எழுதினார் என்று யாராவது நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்டதா? ஒரு நாய் கூட தன் தலைவனை மாறுவேடத்தில் வந்தாலும் பல ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அடையாளம் கண்டுகொள்கிறதே. மனித பிறப்பை எடுத்த நாம் இவன்தான் சிவபெருமான் என்று அடையாளம் காட்ட முடியாத நாயை விட கேவலமான பிறப்பை தான் நம்ம பிறந்திருக்கிறோம். சிவபெருமான் வந்ததை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா? சாட்சாத் இந்த சிவபெருமான் எழுந்து அருளினா அதுல மாற்று கருத்துக்கே கிடையாது. ஆனால் எத்தனை பேர் நம்ம பார்த்தோம் சிவபெருமான் எழுந்து அருளியது? அப்ப நாய் கூட தன் தலைவனை அடையாளம் கண்டு கொள்கிறது, பல ஆண்டுகள் கழித்தாலும் அடையாளம் கண்டு கொள்கிறது. நானும் பல பிறப்புகளை எடுத்தாலும் அவன் மாறுவேடத்தில் வந்தாலும் இவன் என் தலைவன் தான் என்று அடையாளம் கண்டு கொள்ளாமே என் வாழ்க்கை பிழப்பு நடந்து கொண்டிருக்கிறதே. அப்ப நாயை விட கேவலமாகத்தானே இருக்கிறேன் என்று மணிவாசகர் அதனுடைய காரணமாக கூட குறிப்பிட்டிருக்கலாம். இரண்டாவது காரணம், நாய்க்கு சிறப்பு குணம் உண்டு. ஐயா அவர்கள் சொன்னார்கள் அற்புதமா, தான் கக்கனது தானே என்ன பண்ணிடுது, திருப்பி நக்கி சாப்பிட்டுரு. சிவபெருமான் மாணிக்க வாசகரை அங்கங்கே கக்கு நாய் மீண்டும் அதையெல்லாம் எடுத்து கக்கு நான் முழுமையா எழுதுகிறேன் என்று சொன்னானே, அதற்கு கூட அதற்கு நாயோட மணிவாசகர் ஒப்பிட்டு பேசியிருக்கலாமோ என்று அடியனுடைய சிந்தனை. மூன்றாவது, நாய் ஏன் மாணிக்க வாசகர் சொல்ல அடிக்கிட்டே போகலாம் காரணங்கள், நேரத்தினுடைய சூழ்நிலையை கருதி 2-3 காரணத்தோடு நிறுத்திவிட்டு அடுத்த செயலுக்கு அடியேன் செல்கிறேன். மூன்றாவது காரணம், ஏன் நாயை ஒப்பிட்டு பேசினான் மணிவாசக பெருந்தகை? நாய் என்பது அவருடைய முற்பிறப்பை, மணிவாசகருடைய முற்பிறப்பை ஆழ்ந்து நீங்கள் பார்த்தால் நந்திய பெருமான் என்று நம்மளுக்கு அடையாளம் காட்டப்படுகிறது. மாணிக்க வாசகருடைய முற்பிறப்பு நந்திய பெருமான். நந்திய பெருமானுடைய வேலை எது? எந்நேரமும் எப்பொழுதும் எம்பெருமான் எம்பெராட்டி வீட்டை காவல் காக்க வேண்டிய பொறுப்பு நந்திய பெருமானுக்கு உண்டு. அதனால் முற்பிறப்பை நினைத்து பார்த்து எந்நேரம் எப்போதும் நாய் போல உன் வீட்டை காவல் காத்தேனே, இன்று என்னை வேண்டாம் என்று இந்த பூலோகத்துக்கு அனுப்பி என்னை பிரித்து விட்டாயோ என்ற ஏக்கத்தின் அடிப்படையில கூட நாயை விட்டு ஒப்பிட்டு பேசியிருக்கலாம் என்று மூன்றாவது காரணமாக அடியேன் பதிவிடுகிறேன். அற்புதமான இந்த திருவாசக பாடல்கள் எத்தனை, அதிலே 10 பாடல்களை நாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தோம். நாம் கொடுக்கல, ஆத்மநாதன் கொடுத்தது, மணிவாசகர் கொடுத்தது. அந்த திருவாசக துதி என்று சிவபுராணத்தில் இருந்து ஒரு 8 வரிகளை தந்துவிட்டு மீறி இருக்கக்கூடிய 47 பதிகங்களில் 10 பாடல்களை தந்தருளி இதையே உலகத்துக்கு எழுத சொல் என்று மணிவாசகருடைய கட்டளைக்கு இணங்க அவன் இட்ட பிச்சை காரணமாக உலகம் முழுக்க இந்த திருவாசக பத்து சென்றடைந்து அதையே எல்லோரும் எழுதி பழகினர். திருவாசகத்தில் மாணிக்க வாசகருடைய வரலாறை இங்கே அற்புதமாக இங்கே சொன்னார். திருவண்ணாமலையில வந்து பார்த்துட்டு இப்படி எல்லாம் நிகழ்வு நடந்ததாக இங்கே பதிவிட்டிருந்தார். அதிலே ஒரு நிகழ்வு மணிவாசகருடைய வரலாறிலே, நரிகளை குதிரைகள் ஆக்கி மதுரை மன்னனிடம் போய் இந்த நரிகளை குதிரை சேவகனாக அவன் உருவெடுத்து இந்த நரிகளை எல்லாம் காட்டில் தெரிந்த நரிகளை எல்லாம் குதிரையாக்கி எடுத்து கொண்டு வந்து பாண்டி நாட்டு மன்னனிடம் ஒப்படைக்கின்றான். பாண்டி நாட்டு மன்னனோ இந்த குதிரைகள் எல்லாம் வலிமையானது தானா என்று பரிசோதனை செய்யப்பட்ட பின் இதை போன்ற வலிமையான குதிரைகள் வேறு எங்கும் இல்லை என்று கண்ட பின் அந்த குதிரைகள் எல்லாம் குதிரைகள் இருக்கும் இடத்தில் கட்டப்பட்டது. இரவு நேரம் மாலை நேரம் வந்த பொழுது மீண்டும் அந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாய் மாறி மதுரை நகரமே ஊலமிட்டு சுத்திட்டு இருந்தது என்பது வரலாறு. இப்போது எனக்கு அடியனுக்கு ஒரு சிந்தனை. இதை நீண்ட நாட்களாக மணிவாசகரிடம் கேட்டுக்கொண்டே வந்தேன். ஒரு நாள் இரவு அதற்கான விடையை அவன் எனக்கு அளித்தான். எதற்காக இந்த நரிகளை குதிரையாக்க வேண்டும்? அவனுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? வரும்போதே
குதிரைகள் படைகளோடு, உண்மையான குதிரை படைகளோடு எடுத்துட்டு வந்து பாண்டி நாட்டு மன்னன்ட்ட ஒப்படைச்சிருக்கலாம். எதற்கு இந்த நரிகளை குதிரைகள் ஆக்கி குதிரைகளை அவனிடம் ஒப்படைத்து மீண்டும் அந்த குதிரைகளை நரியாக்குவது? இதுதான் அவனுக்கு வேலையா? வேற வேலை வெட்டி இல்லையா அவனுக்கு சிவபெருமானுக்கு? எதற்காக இந்த நிலையை செய்தான் என்று என்னுடைய சிந்தையில் தோன்றி அதை மணிவாசகரிடம் நீண்ட நாட்களாக விண்ணப்பம் வைத்தேன். ஏன் சாமி இப்படி பண்ணாரு? எதுக்காக இதை பண்ணாரு? இந்த மாதிரி லீலைகள் எதுக்கு பண்ணார்? அப்போ ஒரு நாள் எனக்கு மணிவாசகர் சொல்றார், விடையாய் தந்தான். நரியை ஏன் குதிரையாக்கினான்? குதிரையை மீண்டும் ஏன் நரியாக்கினான்? நரி என்பது ஒரு கீழ்நோக்கிய பிறவி, ஒன்றுக்கு உதவாத பிறவி. இந்த நரி என்ற ஒரு பிறவி. சர்க்கஸ்ல கூட நரியை பயன்படுத்த மாட்டாங்க, எந்த வீட்லயும் நம்ம வளர்க்கறதும் இல்லை. ஏன்னா அது ரொம்ப தந்திரமான ஒரு விலங்கு. அதை யாரும் நாம் பயன்படுத்த முடியாத ஒரு விலங்கு. பயன்படுத்த முடியாத கீழ்நோக்கி பிறவியாய் பிறந்த இந்த நரிகளை சிவபெருமானுடைய கருணை கண் பட்டதால் அவையெல்லாம் குதிரைகளாக மாறியதாம், போர் குதிரைகளாக மாறியது. உயர்ந்த பிறகு அவருடைய கருணை கண் பட்டுவிட்டதன் காரணமாகவே அவைகள் எல்லாம் குதிரைகளாக மாறியது. அப்ப இந்த நரிகள் எல்லாம் எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு? என்னுடைய சிந்தனை, குருந்த மர காட்டுக்குள்ளே சுற்றி திரிந்த நரிகள் எல்லாம் அவர் பார்வையில் பட்டதால் அதுக்கெல்லாம் உயர்ந்த பிறவி கிடைத்து குதிரைகளாக மாறியது. அப்ப அந்த குதிரை என்பது சொல்வது கூட போர் குதிரைகள். குதிரைகள்ல பல வகை உண்டு. ஆனால் போர் குதிரை என்று சொன்னால் அது வலிமை மிக்க குதிரைகள். அப்படி அதை பார்த்தாவே அப்படி பேரழகு. அந்த குதிரைகளையே மாற்றினான். உயர்ந்த பிறவியை கனப்பொழுதில் அவனுடைய கருணை கண் கிடைத்த மாத்திரத்திலே நரிகளை குதிரைகளாக மாற்றினான். அந்த குதிரைகளை அழைத்து வந்து பாண்டி நாட்டு மன்னனிடம் ஒப்படைத்தான். சிவபெருமானோடு கூட வந்த பொழுதெல்லாம் அந்த குதிரைகள் ஐயோ அவன் கருணையினால் கிடைத்தது என்று அந்த நரிகள் நினைத்ததாம். ஐயோ அவன் கருணையினால நமக்கு குதிரை பதவி கிடைச்சிச்சு, அவன் கருணையினால இந்த குதிரை பதவி கிடைச்சிச்சுன்னு அவன் கூட வர்றதுமையும் அந்த கருணை கிடைத்ததா அதுங்க நினைச்சு நினைச்சு மகிழ்ந்துச்சு. சிவபெருமான் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இந்த குதிரைகள் எல்லாம் இருக்கும் இடத்தில் கட்டப்பன் ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்சுச்சான். ஏய், சிவபெருமான் கருணையினால கிடைச்சதுன்னு சொன்ன இந்த குதிரை எல்லாம் என்னுடைய பக்திக்காக கிடைச்சது, என்னுடைய பக்திக்காக கிடைச்சது, எனக்காக கிடைச்சது, எனக்காக கிடைச்சதுன்னு எல்லாம் என்ன பண்ணுச்சான்? நான் ஆணுவர்களோடு சுற்றி திரும்பி பேச ஆரம்பிச்சுச்சான். சிவபெருமான் பார்த்தான், ஓ உனக்கு கருணை கொடுத்து உன்னை குதிரையா மாத்தினா நீ உருவத்துல குதிரையா மாறினிய தவிர உள்ளத்துல நீ நரியாக இருக்கிற, உன்னை குதிரையா மாத்தந்து வீடு, அதனால் நீ மீண்டும் நரிகளாக போவாய் என்று அவன் ஆணையிட்டானாம். சரி, இதனால நமக்கு என்ன பயனு? அவன் செஞ்சான், நரிய செஞ்சான், அது குதிரையை மாத்தனா, அதெல்லாம் நமக்கு என்ன பயனுன்னா, இப்போ அதுலதான் இந்த கதைக்கே மணிவாசகர் நமக்கு விளக்கம் தர்றாரு. இறைவா நம்மெல்லாம் நினைச்சு பார்க்கணுங்க, சத்தியமா நினைச்சு பார்க்கணும். மானிட பிறப்பை பிறந்து உலக இன்பமே சுவைத்து உலக இன்பத்தில் திளைத்து இதுவே இன்பம், இதுவே இன்பம், இதுவே இன்பம் என்று சுத்தி திரிந்த நரிகளாய் நாம் படைத்து கீழோக்கி பிறவிகளாய் நாயை விட கேவலமாக பிறந்த இந்த பிறவியை ஒரே கனப்பொழுதில் திருவாசகத்தை எழுத வைத்து உன்னை எல்லாம் அடியாராக மாற்றினானே அந்த ஆத்மநாதன், அந்த கூட்டபிரான், அந்த நடராஜ பெருமான் ஒரே நாள்ல அந்த நரியை குதிரையாய் ஆக்கியதை போல சாதாரண மனிதனாக உங்களை ஒரே நாளில் சிவனாக மாற்றினான். உருவத்தில் நீங்கள் எல்லாம் சிவமாகவே எல்லோருடைய பார்வையிலும் பட்டீர்கள். ஆனால் உருவத்தில் மாறிய இந்த சிவம் உள்ளத்தில் இன்னும் நீ மனிதனாக இருந்தால் சிவபெருமான் இவனை எல்லாம் அடியாராக மாற்றியதே வீண் என்று மீண்டும் உங்களை மனிதனாக மாற்றக்கூடிய சக்தியை நோக்கி பரவதாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். இறைவன் உங்களுக்கு பெரும் கருணையை வாரி வழங்கி இருக்கிறார். சாதாரணமாக மனிதனாக பிறந்து நாம் எத்தனையோ இன்பங்களை சுவைத்து வந்த நம்மை ஒரே கணப்பொழுதி திருவாசகத்தை எழுத வைத்து உண்மையும் சிவமாக மாற்றினான். அந்த மாற்றிய உருவம் மட்டுமல்லாமல் உள்ளமும் நீங்கள் சிவம் என்றால் அன்பு, அன்பு என்றால் சிவம், அன்பாக இருக்கக்கூடிய உள்ளங்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். எத்தனை பாக்கியம்! எவ்வளவோ சொல்லலாம் திருவாசகத்துல. எத்தனை பாக்கியம் அம்மா! யார் தருவார்?
அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, மணிவாசகர் நமக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. கரங்களில் கொண்டு திருவாசக 10 எழுதுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு தேகமும் தன்னுடைய நிலையை அறிந்து உணர்ந்து கண்ணீர் பெருகி, இறைவா நீயா எனக்கு இப்படிப்பட்ட பெருமையை எனக்கு தந்திருக்கிறாய். இந்த தேகம் எவ்வளவு சிற்றின்பங்களை சுழற்றி திரிந்த தேகம் அல்லவா, இந்த நா எவ்வளவு அழுக்கு பிடித்த நாவ் அல்லவா, இந்த நாவிலே எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை உச்சரித்து இதுவே இன்பம் என்று எத்தனை சுவைகளை இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி எத்தனை பேரை திட்டியனா, எத்தனை பேரை ஏமாற்றியனா, எத்தனை பேரை ஆபாசங்களை சுவைத்தா, எவ்வளவு இந்த செவிகள் எவ்வளவு மற்றவர்களை காயப்படுத்தும் போது இந்த செவிகள் எவ்வளவு இன்பம் பெறக்கூடிய செவிகளாக செய்திகளாக நமக்கு கிடைத்திருக்கும். மனிதனாக பிறந்த நாம் இப்படிப்பட்ட ஜென்மத்தை வைத்து இப்படிப்பட்ட உறுப்புகளை வைத்து இந்த உறுப்புகளை கொண்டு உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை கோடி மக்களிலே நீங்களை தேர்ந்தெடுத்து உங்களை மண்ணிலே அவன் மிதித்த இந்த மண்ணிலே உங்களை உட்கார வைத்து அவனுக்கு சரிசமமாக அவன் செய்த வேலையை உங்களை செய்ய வைத்திருக்கிறாரே, அந்த கருணையை எண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் இந்த மண்ணில் விழவில்லை என்றால் நீங்கள் திருவாசகம் எழுதியது வீண் 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 வீண். இந்த தேகம் உருகணும். எதுக்குடா நமக்கு கடவுள் கொடுத்தான்? எதற்கு நம்ம எழுத சொன்னா அவ்வளவு சுலபமா கிடைச்சிடுமா எல்லாருக்கும்? அப்படிப்பட்ட பெருங்கருணை இந்த திருவாசகம் எழுதியதால் எழுதுகின்ற பொழுது தவநிலையில் இருந்த நீங்கள் எழுதி முடித்த பிறகு சிவநிலையிலே மாறக்கூடிய பெரும் கருணையை அவன் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பெரும் கருணையோடு திருவாசகத்தில் ஆழ்ந்து போயிட்டு அப்படியே போயிட்டே இருந்துருவேன், மன்னிக்க வேண்டும். இறைவனுடைய பெரும் கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் இந்த திருவாசகத்தை எழுதக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்ற நம்ம திருவாசகம் எழுதியாச்சு, எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன? இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்? திருவாசகத்தை எழுதிட்டோம், கொடுத்தாங்க, எல்லாரும் நம்ம எழுதிட்டோம். இப்ப அடுத்தது நம்ம என்ன வேலை செய்யணும்? சிவம் என்ன வேலை செஞ்சிச்சு? திருவாசகத்தை வந்தார், அந்த உருவில வந்தார், எழுதி முடிச்சிட்டார், அதோட போயிட்டார். அப்படியா? அடுத்த வேலை என்ன பண்ணாரு? உங்களை எல்லாம் எழுத வச்சாரா இல்லையா? அடுத்த ஒரு வேலை இத்தனை நூற்றாண்டு கடந்து உங்களை எழுத வச்சாரு இல்லையா? நீங்க திருவாசகம் எழுதியாச்சு. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? அடுத்தவங்களை எழுத வைக்கணும், மற்றவங்களை நீங்களும் எழுத வைக்கணும். ஒரு பிறவி, ஆத்ம பிறவி, மனித பிறவி, இறைவன் கருணையினால் கிடைத்த இந்த மானுட பிறவி, நீங்க ஒருத்தரும் மனுஷனா பிறந்துட்டா சைவத்துக்கும் சிவத்துக்கும் திருவாசகத்திற்கும் ஒரே ஒரு தொண்டு செய்ய நீங்கள் நினைத்தால் பெரிய காரியம்லாம் செய்ய வேணாம். இவர் சொன்ன மாதிரி கைகாரியெல்லாம் தேவையில்லை. யாராவது ஒரு ஆன்மாவை திருவாசகத்தை எழுத வையுங்கள். அதுவே நீங்கள் செய்கிற சைவ தொண்டு, சிவத்தொண்டு, திருவாசக தொண்டு. சிறப்பு இல்லையா? டைட்டில் இல்லையா? ஆத்மநாதனுக்கு எழுதினவனுக்கு, எனக்கு இல்ல, எழுதினவனுக்கு. அவன் எழுதியதை தானே இத்தனை பேர் எழுதியிருக்கோம். அப்ப இத்தனை பேர் எழுதணுமே, எத்தனை பேரை நாம எழுத வைக்கணும்? நாம ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வேண்டாமா? யாரையாவது நம்ம எழுத சொல்லி அவங்களை எழுத வைக்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு கிடைக்க வேணாமா? அப்ப எல்லாரும் மனுஷனா பிறந்துட்ட நாம் யாரையாவது எழுத வைக்கணும். அதுதான் என்னுடைய பிறவி பயன் என்று எல்லோரும் இந்த திருத்தலத்தில் நீங்கள் மனதுக்குள்ள திடமான ஒரு நம்பிக்கையையும் திடமான ஒரு முடிவையும் நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால், ஐயா சொன்னார் 1 கோடி பேரை எழுத வைக்க வேண்டும் என்று. நீங்கள் எல்லாம் இத்தனை சிவம் எழுதியதெல்லாம் ஒரு சிவம் 2 லட்சம் பேரை எழுத வச்சிச்சு. இன்னைக்கு 3ஆம் நூற்றாண்டில் எழுத வச்ச சிவம் 2 லட்சம் பேரை எழுத வச்சிச்சு. அப்ப 2 லட்சம் சிவம் எத்தனை சிவத்தை எழுதி வைக்க போகுது? அப்ப 2 லட்சம் சிவம் எவ்வளவு பேரை எழுதி வைக்க போகுது? அதை நீங்கள் சிவமாக இருக்கிறீர்கள், மீண்டும் மனிதனாக மாற வேண்டாம். சிவமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அடுத்தவர்களை திருவாசகத்தை எழுத சொல்லுங்கள், திருவாசக 10 எழுத சொல்லுங்கள். அந்த எழுத்து மூலமாக இங்கே என்ன நடைபெற வேண்டுமோ அந்த விண்ணப்பத்தை வைத்து திருவாசக 10 எழுத சொன்னால், இங்கே இன்னும் ஒரு இடத்தில் நீங்க வந்து பார்க்கும்போது உள்ள நுழைகிறதுக்கெல்லாம் நீங்க சுத்தி தான் வரணும்.
ஏன்னா உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. அம்மா நீங்க அங்க வாங்க, அந்த விநாயகர் கோயிலை வணங்குங்க, இங்க பாருங்க, முருகரை வணங்குங்க, இங்க பாருங்க, நடராஜ வணங்குங்க, எங்க பாருங்க, ஆத்மநாதனை வணங்குங்க என்று உள்ள வரும்போது என்ன பண்ணோம், நீங்க வந்து இப்ப 10 நிமிஷம் தரிசனம் பண்ணிட்டு போக முடியாது. நடராஜ பெருமானை கூட நீங்க அரை மணி நேரத்துல பார்த்துடலாம். இந்த ஆலயம் எழுப்பிடுச்சுன்னா நீங்க உள்ள வந்தீங்கன்னா அங்க கியூல நின்று தான் உள்ள வரணும். நிச்சயமா நடக்குங்க, நிச்சயமா நடக்கும். அப்ப நீங்க உணர்வீங்க, நீங்க எழுதினுடைய பலன் அதுதானே. அதனால் எல்லோரும் இந்த ஆலயம் எழும்புவதற்காக உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள். அந்த பிரார்த்தனைகள் இந்த ஆலயம் இங்கே எழப்பட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், திருவாசகம் என்பது ஏதோ மனித குலத்துக்கு அடியார்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. எல்லா உயிரினங்களுக்கும் திருவாசகம் பொதுவானது. அந்த எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான திருவாசகத்தை நாம் எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்த்து, எல்லா இடத்திலையும் திருவாசகத்தை, உங்க வீட்டுல ஒரு நாய் இருந்துச்சுன்னா நாயை உட்கார வச்சுட்டு நீங்க திருவாசக பத்தி சொல்லிட்டே இருங்க. அந்த நாய் அடுத்த பிறப்புல மனுஷனா பிறந்துரும். உண்மையிலே உங்க வீட்டுல ஒரு பள்ளி இருந்துச்சுன்னா திருவாசகத்தை பத்தி சொல்லி அதை கேட்டுட்டு அடுத்த பிறப்பு பிறக்கும்போது அது மனுஷனா பிறந்து நீங்க சொல்றீங்களோ இல்லையோ உங்களை குருவா அதை நினைச்சு பல பேருக்கு அது திருவாசகத்தை சொல்ல ஆரம்பிச்சிடும். அவ்வளவு அற்புதமான இந்த திருவாசகத்தை நாம் எல்லோரும் எழுதுவோம், எல்லோரையும் எழுத சொல்வோம். இந்த ஆலயத்தை எழுப்புவதற்கு அவர்கள் 1,08,00,000 பேரை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அந்த 1,08,00,000 பேர்கிட்ட இருந்து தரப்படக்கூடிய நிலையை எல்லாம் இனி நாங்கள் கலந்து ஆலோசித்து அது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக, பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்பில பல பேரை அழைத்து இந்த உலகமே உற்று நோக்கும் வகையிலே அந்த அறிவிப்பை தந்து அதன் மூலமாக இங்கே ஆலயம் இங்கே எழுப்பக்கூடிய நிலையிலும், அதே நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்னொரு விண்ணப்பம், தில்லையில இருக்கக்கூடிய அத்தனை சிவத்துக்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறேன், மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் விண்ணப்பம் வைக்கிறேன். எனக்கு மணிவாசகர் உணர்த்தியது அது இன்னும் அவனை இசைவு தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் முதல் நிகழ்வாக இந்த தில்லையிலே வெளிப்பட வேண்டும் என்பது எனக்குள் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு. ஐயா அவர்கள் இந்த தில்லையிலே இந்த மணிவாசக ஆலயத்தை, இங்கே ஆத்மநாதன் ஆலயத்தை எழுப்பப்பட போகிறது. அதே நேரத்தில் 2 திருத்தலங்களில் ஒரே நேரத்தில் ஒரு ஆலயம் எழுப்பி ஒரே நேரத்தில் குடமுழுக்கு செய்கின்ற அற்புத இந்த பிரபஞ்சத்தில் முதலாக நடக்க போகிற பெரும் நிகழ்வாக அது அமைய வேண்டும் என்பது என்னுடைய உணர்வு. அது எங்க நடக்கணும்? தில்லையிலையும் எழும்பணும், திருவண்ணாமலையிலும் ஆலயம் எழும்பணும். ஒரே நேரத்தில் 2 ஆலயம். ஒன்று திருவம்பாவை பாடியதற்காக திருவண்ணாமலையில் ஆலயம், திருவாசகம் சொன்னதற்காக இந்த இடத்தில் ஆலயம். 2 ஆலயமும் ஒரே நேரத்தில் எழப்பட்டு ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் திருவாசகம் எழுதியதை போல ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 2 இடத்திலையும் குடுமுழுக்கு விழா நடைபெற வேண்டும். அது இனிதே நடைபெற வேண்டும் என்று உங்கள் அத்தனை சிவத்திடம், உங்கள் அத்தனை திருவதையும் விழுந்து வணங்கி பணிவோடு உங்களை நான் கேட்கின்றேன். உங்கள் பிரார்த்தனைகள் திருவண்ணாமலையும் நடைபெற வேண்டும். அது மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள், பெரியவர்கள், இங்கு இருந்திருக்க அத்தனை சிவங்கள் இத்தனையும் தாண்டி பார்த்துப்பான். எல்லாத்தையும் உள்ள இருக்கக்கூடிய யோகாம்பாள் தாய், ஆத்மநாதன், மணிவாசகர், அவங்க 3 பேர் போதும், எல்லாத்தையும் மாத்தி காட்டிடுவாங்க. அதனால் உங்க பிரார்த்தனைகள் அந்த திருவண்ணாமலைக்கும் தில்லையும் 2 இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. அதனால் இது பெருமைக்காக அல்ல, அவன் கருணைக்காக சொல்கிறேன். அதை நம்ம முன்னெடுப்போம், நம்ம முன்னெடுத்து அதை செய்வோம். அது அவனுடைய உத்தரவு வந்த பிறகு முறைப்படி உங்களை எல்லாரையும், எல்லா திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒரு நாள் அழைத்து பிரம்மாண்டமான அறிவிப்பை நம்ம, ஏன்னா 1 கோடி பேர்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அவன் நினைச்சானா சும்மா ஒரு கணப்பொழுது, யார் எழுதுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அத்தனை சாமிகள் ஆதீனம் எழுதினாங்களே, நமக்கு யாருக்கு தெரியும்? நீ 1 கோடி பேர் எழுதுறதுக்குள்ள பிரதமர் மோடி அவர்களே உட்காந்து எழுதிடுவாங்க திருவாசக 10 ஹிந்தியில். அவர் எழுதிட்டானா 1 கோடி பேர் எளிதா, மோடியை எழுதிட்டாரா நாமளும் எழுதினான்டான்னு என்ன பண்ணுவாங்க? பிரதமர் அவர்களே எழுதிட்டார்கள் என்று எல்லோரும் எழுதக்கூடிய நிலை. அவன் நினைச்சா யார் வேணாலும், மோடி என்ன ட்ரம்ப் என்ன, யாரை வேணும் அவன் எழுத கொடுத்துருவான். நம்ம பிரார்த்தனைகள் செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதனால் எல்லோரும் அந்த பிரார்த்தனையை செய்து நாம் நிறைவாக அதை முடிக்கும் வரையில் நாம் பிரார்த்தனைகள் தொடர்ந்து இருக்கும் வண்ணம் அமையட்டும். அந்த ஆத்மநாதன், யோகாம்பாள் தாய், மணிவாசக பெருமான்
தாயின் திருவடிகளை வணங்கி போற்றி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். நமசிவாய். நமசிவாய். அடுத்து நமது ஆலய பாதுகாப்பு குழு தலைவர் ஐயா செங்குட்டுவன் அவர்களுக்கு திருவண்ணாமலை திருப்பெருந்துறை சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய. நன்றி. அடுத்து நமது ஆலய நிர்வாகி பசவராஜ் ஐயா அவர்களுக்கு ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் மணிவாசகம் ஐயா அவர்களுக்கு சிறப்பிக்கப்படும். கமலேஷ். சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம நம்முடைய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு நிறுவனர் திருவாசக தென்றல் சிவகுமார் ஐயா அவர்கள் அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். இந்த இடத்தில் எழுதுவதற்கு அவர் எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பார் என்பது இங்க வந்து பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு. அத்தனை பேரை அமர வைத்து ஒரு விழா போல அதை நாங்க திருவண்ணாமலையில இருந்து லைவ்ல பார்த்தோம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. திருவாசக பத்தி எழுதியதற்கான சான்றிதழ் அருணாச்சலம் ஐயா அவர்களும் பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள் ஐயா. திருவாசக தென்றல் சிவகுமார் ஐயா நடராஜன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிறப்பு. எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாவும் சிவாய யாதும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய நாளும் சிவாய கோரும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாவ சிவாய சிவாய நம ஓம். ஐயா வாங்க. ஐயா இவ்வளவு நாள் நீங்க கீழேயே இருந்தீங்க, இதுக்கு மேல நீங்க கீழே இருக்க முடியாது, பனி நிறைய இருக்கு, அதனால நீங்க மேல வர வேண்டும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய நம ஓம் நம 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 சிவாய சிவாய நம தில்லை திருப்பரங்குறையில் மிகப்பெரிய பங்காற்றிய திருவாளர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு
சீரிய முறையில் திருவாசகத்தன்றல் சிவகுமார் ஐயா அவர்கள் நினைவினை பகிர்கிறார். தில்லை திருப்பெருந்துறையில் திருவாசக எழுதுவதற்கு மிகவும் அறுதுணையாக இருந்த ஆட்சி அவர்களுக்கு, நாங்கள்லாம் செல்லமாக அழைக்கக்கூடிய ஆட்சி அவர்களுக்கு திருவாசகத்தன்றல் சிவகுமார் ஐயா சார்பாக இந்த நினைவு வழங்கப்படுகிறது. இந்த திருவாசக வேள்வியினை மீண்டும் எழுதுவதற்கும் இங்கு மாதந்தோறும் திருவாசக முற்றோதல் நடத்தி வருவருமான திருவாளர் எங்கள் அன்பிற்குரியவர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு திருவாசகத்தன்றல் சிவகுமார் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார். திருவாசக வேள்வியில் மிகப்பெரிய பங்கெடுத்து ஒரு வாரமாக கண்மொழித்து எங்களுடன் பணியாற்றிய எங்களது அன்பிற்குரியவர் ஐயா அவர்களுக்கு, ராஜாமணி ஐயா அவர்கள் புவனகிரியில் இருக்கிறாரா சிதம்பரத்தில் இருக்கிறாரா என்று அவர்கள் வீட்டில் தேடிக்கொண்டிருக்கையில் இங்கு அம்மாவும் ஐயா அவர்களும் இருவரும் சேர்ந்து இங்க மிகப்பெரிய பணியினை செய்தார்கள். அவர்களுக்கு திருவாசகத்தன்றல் ஐயா சார்பாக நினைவு பரிசனை வழங்கப்படுகிறது. ஒரு நிமிஷம் இருமா, ஒரு நிமிஷம் இருமா, தயவு பண்ணி இருமா. ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா 2 நிமிஷம் இருமா. அவர்களது மருமகள் அம்மா அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றியவருக்கு மிக்க நன்றியுடன் இந்த நினைவு பரிசனை வழங்கப்படுகிறது. திருவாசகத்தன்றல் ஐயா சார்பாக வழங்கப்படுகிறது. அடுத்து இல்லையா நம்ம அடுத்து நமக்கு திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்களுக்கு விருது வழங்கும் விழா. திரு சி சா அண்ணாமலை அவர்கள் அவருக்கு திருவாசக சேவை செயல்பாடு என்ற பட்டத்தை வழங்கி இத்தருணத்தில் கௌரவிக்கிறோம். திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு உறுப்பினர் ஐயாவுக்கு பக்கபலமாக இருக்கும் அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. விருது சான்றிதழ் வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்து சரி, ஓகே. அடுத்தது திருவாசக சேவை செம்மல் கு சாந்தினி தேவி அவர்களுக்கு. சாந்தினி தேவி அம்மா அவர்கள் எத்தனை பணிகள் இருந்தாலும் அதை நேரம் காலம் பார்க்காமல் முழுமையாக செய்து இந்த மாநாடு வெற்றி அடைய உழைத்த சாந்தினி தேவி அம்மா அவர்களுக்கு இந்த இடத்தில் சிறப்பு செய்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக தடம் பதிக்கும் தளிர்கள் நிறுவனர் திவ்யாஸ்ரீ அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருவாசக சேவை செம்மல் என்ற பட்டத்தை விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அரோகரா 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 அரோகரா. இளைய தலைமுறைக்கும் விருது வழங்கி இந்த இடத்தை சிறப்பு செய்கிறீர்கள். நன்றி. நன்றிங்க ஐயா. தடம் பதிக்கும் தளிர்கள் இந்த தடத்திலே தளம் பதித்ததற்கு மிக மிக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு அடுத்து இவர்கள்லாம் வளர்ந்த பிறகு வந்தார்கள். வளரும் தருவாயிலே வந்த அரிய குழந்தை. அடுத்து திருக்குறள் சிலம்பம் சிவத்திரி கமலேஷ் அவர்களுக்கு திருவாசக சேவை செம்மல்.
அடுத்து ரத்தினா செந்தில்குமார் அவர்கள் இயக்குனர் தடப்பதிக்கும் தலையிடுகிறார். ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ. திருவாசக சேவை செம்மல் என்ற விருது பட்டமளிப்பு பெருமை சேர்க்கிறார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்து நமது சிவனாக வேடம் தரித்த அருப்புக்கோட்டை ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நேற்று ப்ரோக்ராம் முடிச்சுட்டு விடிய பயணம் செஞ்சு 3 மணிக்கு தான் வந்தார் ஐயா. ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ. நன்றி நன்றி. அடுத்து சிவசாலினி அம்மா அவர்கள். சிறப்பு. திருப்பெருந்துறை அடியார்கள் குழுவிற்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் ஷாலினி அம்மா அவர்களுக்கு இங்கே சிறப்பு செய்யப்படுகிறது. வாழ்த்துக்கள் அம்மா. சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஐயா இங்க பாருங்க ஐயா. ஐயா பாருங்க. அடுத்து நமது டிஸ்கோ ரவி ஐயா அவர்களுக்கு திருவாசக சேவை செம்மல். சிறப்பு. தடம்பதிக்கும் தலைவர்கள் இயக்குனர் டிஸ்கோ ரவி அவர்களுக்கு இங்கே திருவாசக செம்மல் விருது வழங்கப்படுகின்றது. இந்த தில்லையில் இந்த விருதை பெறுவதில் எங்கள் குடும்பம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து சான்றிதழ் வழங்கும் விழா ஒரே ஒரு சபை மட்டும்தான் இருக்குது. செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு. அடுத்ததாக தடம் பதிக்கும் தலைவர்கள் நிறுவனர் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு திருவாசக செம்மல் விருது வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். நம்முடைய திருவாசக நிகழ்விற்கு இணைய வழியில் QR கோடு அது மூலமா இணையவர்களுக்கும் அதே போல இணைய வழியில் கூகுள் ஷீட் மூலமாக சான்றிதழ் வழங்குவதற்கும் நம்முடைய திருவண்ணாமலை திருப்பெருந்துறைக்கு என்று தனியாக வெப்சைட் உருவாக்குவதற்கும் பக்கபலமாக இருக்கும் அன்பு தம்பி பிரபண்ணா அவர்களுக்கு திருவாசக செம்மல் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். இந்த இடத்தில் அவர்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மிக்க நன்றி நன்றி. இதற்காக அவர் சென்னையிலிருந்து பல மணி நேரம் பயணப்பட்டு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். சரியா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் ஐயா வந்திருக்கார். நன்றி நன்றி. அடுத்து நமது ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நமது திருவாசக தங்கள் அவர்கள் மரியாதை செய்வார்கள். எல்லாரும் கொஞ்சம் பை வாங்கிக்கோங்க. இந்த பையெல்லாம் பையை சால்வை கொடுத்தது நமது முத்துக்குமரேசன் முருகன் ஜுவல்லரி. அடுத்து இந்த மெடல் மெமெண்டோலாம் ரெடி பண்ணி சிவசக்தி ஃபவுண்டேஷன் பெங்களூர். சாரோட பேக் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ. நடராஜ நடராஜ நர்த்தன சுந்தர நடராஜ சிவராஜ சிவராஜ சிவகாமி பிரிய சிவராஜ சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா
சிறப்பு. சிறப்பு. சான்றிதழ் வைத்திருக்கிறவங்க வரிசையா வந்து ஐயா கூட போட்டோ எடுத்துட்டு போங்க. சான்றிதழ் இல்லாதவங்க ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிளாங்க் சான்றிதழ் கொடுக்குறோம், அதை வச்சு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். அடுத்த சான்றிதழ் நீங்க அப்புறம் வாங்கிக்கலாம். உணவு பணிக்காக லத்தன், அப்புறம் யாருமா? லத்தன் மோகன், கோதுவாமூர்த்திகள் எல்லாம் கொஞ்சம் வாங்க. அந்த உணவு வந்துருச்சு. இந்த உணவு வழங்குறதுக்கு தன்னார்வலர்கள் கொஞ்சம் அங்க மேடைக்கு போகும். அந்த உணவு இருக்கிற இடத்துக்கு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குணா அவர்கள். ஆமா ஆமா, யார் சத்தியதை வச்சிருக்கீங்களோ அவங்க வாங்க. இது ஆடியோ எடுக்கலாமா? லைவா எடுத்துருக்கோம், யூடியூப்ல எடுத்துருக்கோம். வரும். ஒரு போட்டோ மட்டும் கொஞ்சம் அப்படியே திரும்பி நில்லுங்கப்பா தம்பி. ஒரு போட்டோ மட்டும், ஒரு போட்டோ மட்டும். பேசுனது மட்டுமா? நீங்க நம்பர் கொடுத்துட்டு போங்கம்மா, அனுப்பி விடுறோம். அந்த ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 9742 சரிங்க, அனுப்பிச்சு விட்றேன். ஐயா சிறப்பு. கொஞ்சம் வருமா? அடுத்து சான்றிதழ் உள்ளவர்கள் கொஞ்சம் வரிசையா வாங்க. ஒரு பக்கம் வாங்க, 2 பக்கம் வராதீங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க. 2 பக்கம் வராதீங்க சொல்லிட்டு 2 பக்கம் வரீங்க. ஏமா ஒரு பக்கம் வாமா, இப்படி வாமா, அப்படியே அப்படியே. லக்கன் வா, வாங்கிட்டு போய் கொஞ்சம் சாப்பாட்டை கொஞ்சம் எல்லாருக்கும் போடுங்கப்பா. இவங்களாம் பூனரி டீம். ஐயா வாங்க, அப்படியே ஒருத்தரா நில்லுமா. வாங்க ஒருத்தரா நில்லுங்க. போட்டோ யார் எடுக்கிறது? போட்டோ எடுக்கு. வாமா, இப்படி வந்துருமா. இப்படி வந்தா எப்படி பார்த்தீங்க? போட்டோ எடுக்க நாங்க போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ண. யாராவது போட்டோ எடுக்க கால் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நவருங்க, கொஞ்சம் நவருங்க. ரைட் ரைட், சிறப்பு. அடுத்தது வாங்க, யார் போட்டோ எடுக்கிறீங்களோ ஒருத்தர் எடுத்து கொடுங்க. ஒரு பக்கம் வாமா. ஏமா ஏதாவது ஒரு பக்கம் வாமா, ஒரு பக்கம் எதுமா. எல்லாம் அவங்க அப்புறம் எப்படிமா போட்டோ எடுக்கும்? எல்லாம் மூஞ்சி எப்படிமா தெரியும்? கொஞ்சம் நவருமா, கொஞ்சம் நவருமா. 2 நிமிஷம் பொறுமையா இருக்க கூடாது. இவ்வளவு நேரம் இருந்தோம். ஒரு நிமிஷம். யார் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையே? தம்பி நீ எடுத்துருப்பா. கமலேஷ், எனக்கு ரொம்ப நாளா குத்தணும்னு ஆசை. எங்க அம்மா ஓகே மகிழ்ச்சி. ஆமா சீர்காழி போடுமா போடுமா. குத்திக்கப்போ அப்படின்ட்டாங்க ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். சரி, அதுக்குதான் எங்களுக்கு கொஞ்சம் ஒருங்கிணைப்பாளர் சான்றிதழ்லாம் கொஞ்சம் வேணுமா? கம்பலுக்கு மேல போட. சரி, ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் அந்த வேற இன்னொரு சான்றிதழ் 2 சுத்தமா இல்லை எங்கிட்ட. சரி. அதான் இப்போ குத்தலாமா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் குத்தலாமான்னு யோசிச்சுருக்கிறேன். இது ஒரு ஆப்ஷன். கொஞ்சம் 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 ஒரு நிமிஷம் லைன்ல இருமா. ஒரு நிமிஷம் இருமா. அப்படியே கையில் வச்சுக்கோமா. அப்படியே வச்சு போட்டோ எடுத்துக்கோமா. கையில் வச்சுட்டு போட்டோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க போட்டோ எடுத்து தருவாங்க. கொஞ்சம் இருங்க, அந்த பக்கம் வராதிங்க தயவு பண்ணி. ஒரு பக்கம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏமா 2 பக்கம் வாங்க. ஏமா அப்படி வரீங்க இப்படி வரீங்க. சரி வாங்க வாங்க சீக்கிரம். இருமா, இந்த பக்கம் வாமா. ஒரு பக்கம் வாங்கம்மா. 2 பக்கம் வந்தீங்கன்னா என்னமா பண்றது? ஐயா குரூப்பா எடுத்துருங்க. அவங்க அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பிக்கணும். அப்படியே குரூப்பா எடுத்துருங்க. எல்லாரும் தனித்தனியா நின்னீங்கன்னா குரூப் போட்டோ கூட எடுத்துக்கலாம். நீங்க உங்கள்ட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஓகே மகிழ்ச்சி, நன்றி. அப்படியே வரிசையா நில்லுங்கம்மா, வரிசையா நில்லுங்கம்மா. அப்படி வாங்கம்மா.
தம்பி அப்படியே லைவ் ஓடுதா பிடிச்சிட்டு பாப்பா கூட சரி அப்படியே கொடுத்துட்டீங்க இல்லைங்க நான் உட்காந்து அப்படியே அப்படியே கை கொஞ்சம் நாலு வந்து என்னைய பேஸ் பண்ணிருக்கு என்னைய பேஸ் சர்டிபிகேட் அப்படியே வச்சுக்கோங்க. சூப்பர். சர்டிபிகேட் என்னைய பார்த்த மாதிரி வை. ஓகே, இது வரைக்கும் எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் அப்படியே வந்துடும். இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு. நான் எடுத்தாச்சு. போட்டோ எடுத்தவங்க அப்படியே வந்துடும். போட்டோ எடுத்தவங்க நவந்துருங்களா? அப்படியே எடுத்தீங்க நின்னீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு. தம்பி லைட்டா தள்ளிக்கலாம். ஓகே, அப்படியே அடுத்த ரோ ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர். ஆமா, இந்த பக்கம் 2 பேர் வாமா. இது சரி. வாங்கம்மா, இந்த பக்கம் 2 பேர் வாங்கம்மா. போங்க போங்க போங்க. இருங்க மேம், லைட்டா மூவ் பண்ணிக்கோங்க. டன். ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச். ஏமா 2 பக்கம் வராதீங்கம்மான்னு சொல்றோம். திரும்ப அது மாதிரி பண்ணா என்னமா பண்றது? அப்படியே நில்லுங்கம்மா, அப்படியே சேர்ந்து நில்லுங்கம்மா. எல்லாரும் நில்லுங்கம்மா. அப்படியே நீட்டுமா தம்பி. அப்படியே ஒரு குரூப் போட்டோ எடுப்போம். அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. நாங்க அனுப்பிச்சிரோம். நாங்க வாங்கிக்கிறோம். இங்க பாருங்க. சிறப்பு. வாங்க. அப்படியே நவருங்க. அடுத்த பேட்ச் வாங்க. நவருங்க. ஏமா இப்பதான் நீங்க நின்னீங்க அந்த குரூப்ல. இது மாதிரி பண்ணா என்னமா பண்றது? ஏமா அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோங்கம்மா. டைம் இல்லம்மா. சரி நில்லுமா. திருப்புமா. சட்டி எடுத்து திருப்புமா. போட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. திருப்புங்க. சட்டியை அங்க பாருங்க. நமது குபேர பைரவரின் தொண்டர், உள்நோய தொண்டர் கவிதா தானே பேரு? சுதா அவர்கள். ஆமா, வாங்க. வாமா. நவருமா, போதுமா? போதும், வாங்க. சுதா ஒரு நிமிஷம் இருமா. வாமா, நவருமா. எடுத்தாச்சுமா. ஒன்று எடுத்தாச்சு. இல்லமா, ஒரு நிமிஷம் இருமா. சரி, ஓகே. அங்க பாருமா. என்ன பேஸ் பண்ணுங்க. இன்னும் 5 பேர் 7 பேர் தான் இருக்காங்க. கூட்டமே இல்ல. ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா தனித்தனியா எடுத்துக்கலாம். அவசரப்பட்ட 2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் வாங்க. ஒரு நிமிஷம் இருமா பாப்பா. ஒரு நிமிஷம் இரு. அந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் வாமா. முடிஞ்சு அவ்வளவுதான்டா. 4 பேர் தானே. 4 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஈஸியா முடிச்சிடலாம். வாங்க. அப்படியே அங்க பாரு. திருப்பி. புடி. மகிழ்ச்சி. நன்றி. வாமா. இந்த பக்கம் வாமா. இந்த பக்கம் வாமா. அப்படியே நில்லுமா. அம்மா ஒரு நிமிஷமா. சரி, காமிப்பாங்க. சர்டிஃபிகேட் காமிப்பாங்க. லைவா அந்த ஆண்டிது லைவா அவரீங்க அங்கிள். ஓகேம்மா. ஒரே நிமிஷம். இந்தாங்க ப்ரோ. இதில் எடுத்துங்க. ஒரு நிமிஷம். மோடு ஏதாச்சும் சொல்லிடுங்க. ஓகே. மகிழ்ச்சி. எடுத்துட்டேன். வாங்கம்மா. 2 பேர் நில்லுங்கம்மா. சரி, அப்படியே எடுங்கம்மா. அப்படியே எடுங்க. பாருங்க, இருக்கிறது 4 பேரு. ஓகே, தவறுமா. வாமா. அப்படியே எடுமா.
இங்கே பாருங்க, கார்டு லைட்டாக இறக்கிக்கோங்க. வாங்கம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்கம்மா, 2 பேர் மட்டும் வாங்கம்மா, தயவு பண்ணி. இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர் வாங்க. சரி, ஒருத்தர் எடுமா, கொஞ்சம் நவருமா. அவ்வளோதான், ஒருத்தரா எடுத்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் சேரை எல்லாம் கொஞ்சம் மடிச்சு வைங்க வாலண்டியர், தயவு பண்ணி. அங்க இருக்கிறவங்க அந்த சேர் அப்படியே ஒரு சேருக்குள்ள தயவு பண்ணி போடுங்க. நமது வாட்ச்மேன் அவர்கள், ஐயா வாட்ச்மேன் ஐயா வாங்க வாங்க உட்காருங்க. நமது அருள் பிரகாசம் புலவர் அம்மா, 2 பேரும் தமிழ் புலவர் தான். புல்மா அப்படி போய் திரும்ப அம்மா சேரை கொஞ்சம் அப்படியே எடுத்து உள்ள போடுங்க தயவு பண்ணி. உணவு வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணும்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம். 300 பேருக்கு ரெடி பண்ணி இருக்கிறோம். வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. 300 பேருக்கு ரெடி பண்ணி இருக்கிறோம். நிறைய இருக்குது. இங்கே பாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க, ஒருத்தரா வாங்க. இதெல்லாம் பை வந்துருச்சாம்மா? பை வந்துருச்சா பாத்தீங்களா? பை எடுத்துக்கிட்டீங்களா? பை வந்துருச்சா? எல்லாருக்கும் பாத்துக்கிட்டீங்களா? கொண்டு வந்துருச்சா? வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்த, குறைவில்லாதவர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்கம்மா. எடுத்தாச்சு. ஐயா எடுத்தாச்சு. அம்மா லைட்டா தள்ளிக்கோங்க, லைட்டா. அண்ணா அவங்க அந்த கட் பண்ணிடலாம், ஒவ்வொரு தான் அவங்க இல்லைண்ணா. இதை எப்படி கட் பண்ணுறது?